தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே நம்ம தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாக்குக்கு ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு மேல போகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டோட ஓவர் வியூ, பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் லாஸ் ஷீட், அதாவது ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஒரு பிகினர் கூட புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்க ஷேர் மார்க்கெட் புதுசு ப்ரோ, எனக்கு ஷேர் மார்க்கெட்ல சொல்ல டேர்ம்ஸ் தான் புரியல, எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியல, நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க வெளில காசு கொடுத்தா கூட இந்த அளவுக்கு பேசிக்ல யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஒரு சாதாரண மக்களுக்கு கூட புரியுற அளவுக்கு நான் அவ்வளவு பேசிக்கா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் வந்து கிளாரிஃபை பண்ண ஆசைப்படுறேன். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட் ஒரு எஜுகேஷன் பர்பஸா இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்க ஒரு ஷேரை வாங்கினாலும் சரி, வித்தாலும் சரி, அது உங்க ரிஸ்க்ல தான் இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க, அந்த பணத்துக்கு நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனை பேர் நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட, இதே மோட்டிவோட வாங்க இந்த மூவிக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாக் தான் பார்க்க போறோம். இது இன்வெஸ்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இதுல என்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்னா, மார்க்கெட் கேபிட்டல், புக் வேல்யூ, கரண்ட் பிரைஸ், ஃபேஸ் வேல்யூ, ஆர்ஓஇ, ஆர்ஓசி, அப்புறம் டிவிடெண்ட் ஈல்டு, ஹையர் லோ, அப்புறம் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. சரிங்களா? ஸோ நீங்க ஒரு இன்வெஸ்டரா ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அதுல பார்ட் 1 இந்த டாபிக்ஸ் வந்து கவர் பண்றேன். மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர் ரிலீஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி பத்தின எல்லா டீடைல்ஸுமே ஷேர் பண்ணும். அதுல ஒண்ணுதான் மார்க்கெட் கேபிட்டல். நீங்க ஒரு இன்வெஸ்டரா ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட் கேபிட்டல் வச்சுதான் அந்த கம்பெனி லார்ஜ் கேப்பா, இல்ல வந்து மிட் கேப்பா, இல்லைன்னா வந்து ஸ்மால் கேப்பா அப்படின்னு தெரியும். சரிங்களா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் இந்த அதாவது இந்த வீடியோ முழுக்கவே டாடா மோட்டர்ஸ் எக்ஸாம்பிளா எடுப்பேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஷேர் வேல்யூ தருவேன். அது அப்ராக்சிமேட்டா இருக்காது, உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பிரைஸ் வச்சு சொல்லி தரேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டாடா மோட்டர்ஸோட ஷேரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ் அவங்க ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மார்க்கெட் வேல்யூ சொல்லி ஆகணும். அதாவது டாடா மோட்டார்ஸோட முழு சொத்து மதிப்பை அவங்க சொல்லி ஆகணும். இப்போ இந்த இடத்துல டாடா மோட்டார்ஸோட மொத்த சொத்து மதிப்பு வந்துட்டு 1000 ரூபாய்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய நம்பர்ஸ் போட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். சரிங்களா? ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸோட மொத்த சொத்து மதிப்பு, அதாவது டோட்டல் அசெட்ஸ், சரிங்களா, மொத்த அசெட் வந்துட்டு 1000 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இத பங்கு போடணும். பங்கு போட்டாதான் நம்ம ஷேர் வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டாடா மோட்டார்ஸ் நம்மள மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட இந்த ஷேரை விற்க போறாங்க அப்படின்னா இதை வந்து கூறு போடுவாங்க. எத்தனை கூறுகளை வேணா போடுவாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல 10 கூறுகளை எடுத்துக்கலாம். ஸோ 10 கூறா போட்ட உடனே நம்மளுக்கு 100 ரூபாய் கிடைக்குது பாத்தீங்களா? இந்த 100 ரூபாய் தான் இந்த ஷேரோட வேல்யூ. ஸோ நீங்க டாடா மோட்டாரோட ஒரு பங்கு வாங்கணும் அப்படின்னா உங்களோட பங்களிப்பு, உங்களோட ஷேர் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய். இப்போ நான் உங்களுக்கு மார்க்கெட் கேபிட்டல் எப்படி வந்து உருவாகுது அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர் வந்து லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இத 2ஆ வந்து பிரிப்பாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஷரி ஷேர், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ஷேர். அது என்னடா ட்ரெஷரி ஷேர், அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் அப்படின்னா இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் ஒரு பெரிய கம்பெனியை இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சோ இப்போ டாடா மோட்டார்ஸோட 50% பங்குகளை வந்துட்டு டாடா மோட்டார்ஸே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இதை தான் நம்ம வந்து ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை அவங்க யாருக்குமே தர மாட்டாங்க. சோ இது ஏன் இவங்க வந்து இவ்வளவு ஹோல்டு பண்றாங்க அப்படின்னா இது இவங்க கம்பெனிக்கான ஒரு உத்தரவாதம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இவங்களோட 60% மேல கம்பெனி வாங்கிட்டேன் அப்படின்னா இந்த கம்பெனி டோட்டலா என்னோடது தான். சரிங்களா? சோ அந்த உரிமை பறிப்படணும்னு சொல்லிட்டு ஒரு 50% வச்சுப்பாங்க. ஸோ நம்ம இதுதான் வந்து ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் சொல்லுவாங்க. ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப முக்கியம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கு, அந்த கம்பெனி வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிக்கணும் அர்த்தம். இந்த ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் தான் அந்த கம்பெனி எந்த அளவுக்கு உறுதித்தன்மையா இருக்கு, அந்த ப்ரமோட்டர், அதாவது அந்த உருவாக்குனவர், அந்த கம்பெனி உருவாக்குனவர் அந்த கம்பெனி மேல எவ்வளவு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிடும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மீதி 50 ஷேர் தான் இப்போ வந்து நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு விடுறாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வச்சிட்டு இருக்க ஷேரை தான் வந்துட்டு நம்ம ட்ரெஷரி ஷேர்னு சொல்லுவோம். எதை நம்ம வாங்குறதுக்காக அனுப்புறாங்களோ அதுதான் வந்து நம்ம அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் ஒரு கால்குலேஷன்ல சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இவங்க வந்து 10 துண்டுகளா பிரிச்சுட்டாங்களா? ஸோ இப்போ இந்த 10 கூறுகள்ல 5 கூறு டாடா மோட்டார்ஸே வந்து வச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த 5 கூறு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, பப்ளிக் ஃபேரா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர். இப்போ ஃபார்முலா பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் கேபிட்டலோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஷேர் இன்டு அவுட்ஸ்டாண்டிங் ஷேர். ஓகேங்களா? இப்போ ஷேரோட பிரைஸ் என்ன? 100 ரூபாய்.
ஸோ இப்போ வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் எவ்வளோ 5, அதாவது 5 தான் வந்துட்டு அவங்க நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாடா மோட்டாரோட மொத்த சொத்து மதிப்பு 500 ரூபாய். சரிங்களா? ஸோ நாளைக்கே நீங்க வந்துட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது மார்க்கெட் கேபிட்டல்னு சொன்னா அது ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட் பண்ண கம்பெனி எவ்வளவு பப்ளிக் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து காசு. நாளைக்கே உங்களுக்கு யாராவது மார்க்கெட் கேபிட்டல் இவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆக வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, பப்ளிக்குக்காக ஒரு கம்பெனி எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதுதான் மார்க்கெட் கேபிட்டல். அது மொத்த சொத்து மதிப்பு கிடையாது. அந்த மொத்த சொத்து மதிப்பு வந்து பப்ளிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதான் மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மாறியாதான் இருக்கும், போக போக தெளிவா புரிஞ்சு. சரிங்களா? நீங்க ஒரு இன்வெஸ்டர் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணாம பாக்குறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சோ இப்போ நான் உங்களுக்கு கரண்ட் பிரைஸ்னா என்ன, ஹை அண்ட் லோ வேல்யூ அப்படின்னு சொன்னா என்னன்றத சொல்லிடுறேன். சரி, நீங்க இப்போ ஒரு இன்வெஸ்டரா ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணுவீங்க? செக்டார் ஓரியன்டா சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஃபியூச்சர் இருக்கான்னு பாப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்படி அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் வந்து நிற்கும். இப்போ 100 ரூபாய். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்த மாதிரி தான் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அதோட ஷேர் வேல்யூ வந்துட்டு 100 ரூபாய். இதுதான் வந்து ஷேரோட கரண்ட் பிரைஸ். சரிங்களா? இது எப்பவுமே டெய்லி மாறும். சரிங்களா? இது ஆல்வேஸ் சேஞ்சிங்ல தான் இருக்கும். சரி, இது ஏன் சேஞ்ச் ஆகுது எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? நீங்க இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட் எடுத்துட்டீங்கன்னா இப்படி ஒரு கிராஃப் மேல போயிட்டு கீழே வந்துகிட்டு சைட்ல போய்கிட்டு மேல கீழே போயிட்டு வந்து தெரியுமா? இந்த கிராஃப் மேல வருது அப்படின்னா இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இந்த கிராஃப் வந்து அதல பாதாளத்துக்கு போகுது அப்படின்னா இந்த இடத்துல விற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேரை வாங்க ரேட் வந்து ஏறும். சரிங்களா? விற்க ஷேர் வேல்யூ இறங்கும். இது ஏன் வாங்குவாங்க? எப்பெல்லாம் அந்த இடத்துல டிமாண்ட் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் வாங்குவாங்க. எப்பெல்லாம் வந்து சப்ளை அதிகமாயிடுச்சோ அங்க வந்து செல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்னாலையும் நியூஸஸ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டரோட காரோட பேட்டரியில வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன ஒரு பேட் நியூஸ் வந்து பரவும். ஸோ நம்மளோட ஆளுங்க ஐயோ அந்த கம்பெனி வேணாம், அந்த கம்பெனி ஃபியூச்சர் சொல்லிட்டு வெளில போயிடுவாங்கல்ல, அப்படியே வித்துட்டு போவாங்க. ஸோ அதனாலையும் இந்த ஷேர் இறங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ்ல வந்து டாடா மோட்டர்ஸ் தான் ஃபியூச்சர், அவங்க வந்து ரொம்ப ஃபியூச்சர்ஸ்க்கான கார் தயாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஷேரோட வேல்யூ வந்து ஏறும். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து பை கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஒரு நாளுமே ஷேர் வேல்யூ மாறும் தெரியுமா? அதுதான் வந்து கரண்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேர் கேஸ் இருக்கு, அது பேர் சைட்வேஸ் மார்க்கெட்னுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஷேர் வேல்யூ வந்து மாறாது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமா தெளிவா சொல்றேன். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கரண்ட் பிரைஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஹை அண்ட் லோ அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா அதை வந்து 52 வீக் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 52 வாரங்கள் கணக்கு. ஸோ அதை 52 வீக் ஷேர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஷேரு ஜனவரி மாசம் லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஜனவரி மாசம் லிஸ்ட் ஆகும்போது அதோட விலை 100 ரூபாவா இருக்கு. நெக்ஸ்ட் மார்ச் மாசம் வருதுன்னு வச்சுக்கோங்க. மார்ச் மாசத்துல அந்த ஷேரோட விலை 150 ரூபாவா இருக்கு. ஆனா டிசம்பர் மாசம் போறப்போ அந்த ஷேரோட வேல்யூ ஒருவேளை சேல் இல்லாம, இப்போ கரன்சில சொல்றேன், டாடா மோட்டார் சேல் இல்லாம 99 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா ஹை வேல்யூ அண்ட் லோ வேல்யூ வந்து ஷேர் மார்க்கெட் கனெக்ட் பண்ணும். இப்போ இதுல ஹை வேல்யூன்னு பாத்தீங்க அப்படின்னா 150 ரூபாய், லோ வேல்யூ அப்படின்னா 99 ரூபாய். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஷேர் மார்க்கெட் ஒரு வார்த்தை கேள்விப்படுறீங்க, அதாவது 52 வீக் ஹை அண்ட் 52 வீக் லோ அப்படின்னா ஒரு வருஷத்துல அந்த ஷேர் எவ்வளவு மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, அதே வருஷத்துல அது எவ்வளவு லோவா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்ற குறிக்கிறது தான் இந்த ஹை அண்ட் லோ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ சொல்லி தர போறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அனலைஸ் பண்றப்போ. ஏன்னா இதை வச்சுதான் நீங்க ஒரு ஷேரு கரண்ட் வேல்யூட அதிகமா போகுதா கம்மியா போகுதான்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் டெக்னிக்கலா சொல்லி தரேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க, கொஞ்சம் சிம்பிளாவே சொல்றேன். சரிங்களா? இதை வந்து ஷார்ட்டா P/E ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. Pனா என்ன அப்படின்னா கரண்ட் ஷேர் பிரைஸ். ஓகேங்களா? ஸோ ஏர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இபிஎஸ்னா ஏர்னிங் பர் ஷேர். சரிங்களா? ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? இப்போ ஒரு ஷேர் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் யூஸ் ஆகும். இந்த வார்த்தை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கவனமா கேளுங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி ஓவர் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்ல அண்டர் வேல்யூன்னு சொல்லுவோம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், பக்காவா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ ஒரு ஆப்பிள் வியாபாரி ஆப்பிள் விற்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அவரு ஜனவரியில இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க.
இந்த டைமுக்குள்ள ஆப்பிள் நிறைய வளையுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆப்பிள் நிறைய ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கு. ஸோ எப்பப்பெல்லாம் ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கோ அப்ப அந்த இடத்துல ஷேர் மார்க்கெட்ல சப்ளை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு சப்ளை அதிகமா இருக்கோ அப்ப அந்த இடத்துல டிமாண்ட் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம் மோரல்லஸ் கேஸ்ல. ஸோ இப்போ ஒரு இடத்துல சப்ளையும் அதிகமா இருந்து டிமாண்டும் அதிகமா இருக்குன்னா அந்த இடத்துல ஆப்பிளோட விலை கம்மியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சீசன் டைம்ன்றதுனால ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கு. ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட வந்து ஆசைப்படுறாங்க. அந்த ஆப்பிளோட விலை வந்து 100 ரூபாய் இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால கம்மி விலையில் நிறைய ஆப்பிள் வித்து அவங்க நிறைய வந்து சம்பாரிச்சிடலாம். ஸோ இப்போ அதுவே செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் மாசம் வச்சுக்கலாம். இந்த டைம்ல ஆப்பிளே விளையிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விவசாயம் பண்ணி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துல 100 ரூபாய்க்கு வித்த ஆப்பிள் 500 ரூபாய்க்கு விற்குமா? இது காரணம் என்ன? இந்த இடத்துல சப்ளை கம்மியா இருக்கு, ஆனா டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா நான் ஆப்பிள் சாப்பிட்டே ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இப்போ வந்து சாப்பிடுவாங்க. ஸோ எப்போ வந்து சப்ளையும் அதிகமா இருக்கு, அதுக்கேற்ற டிமாண்ட் கம்மியா இருக்கு, இல்ல டிமாண்ட் சப்ளை அதிகமா இருக்குன்ற பட்சத்துல இந்த ஷேரை நம்ம வந்துட்டு அண்டர் வேல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை சப்ளை கம்மியா இருந்து டிமாண்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஷேரை ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான கேஸ். ஏன்னா இன்வெஸ்டரா இருக்க நீங்க எந்த அளவுக்கு ஸ்டாக் கம்மியா கிடைக்குதோ அப்போ நீங்க வந்து வாங்கி வச்சுக்கணும். எப்போ அதிகமா வருதோ அப்போ நீங்க வந்து சேல் பண்ணணும். இதுதான் ஓவர் வேல்யூட் அண்ட் அண்டர் வேல்யூ சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஷேருக்குள்ள வந்துடலாம். இப்போ டாடா மோட்டார்ஸோட விலை வந்துட்டு 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஷேர் அப்படின்னா ஒரு ஷேருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸோட ஒரு ஷேர் 100 ரூபாய்னா அதோட இபிஎஸ், அதாவது அந்த ஷேர் எவ்வளவு சம்பாதிக்குது? ஒரு 5 ரூபாய் சம்பாதிக்குன்னு வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம ஏர்னிங் பர் ஷேர்னுவோம். இந்த ஏர்னிங் பர் ஷேர் பேலன்ஸ் ஷீட் சொல்லி தரமோ நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? அந்த பார்ட் 2 பார்ட் 3 சொல்லி தருவேன். இப்போ ஜஸ்ட் இப்படி ஒன்று இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை இங்க போட போறோம். அதாவது இப்போ டாடா மோட்டார்ஸ் 100 ரூபாய் ஷேர் 5 ரூபாய் சம்பாதிக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 அப்படின்னு வரும். ஸோ இந்தியன் மார்க்கெட்ல 20க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு அண்டர் வேல்யூட். அதாவது இது நாளைக்கு பூம் ஆகிறதுக்கான வேல்யூ அதிகமா இருக்கு, இதோட வேல்யூவேஷன் அதிகம், ஆனா இப்போ அதோட மதிப்பு தெரியாம கம்மியா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவே ஒரு ஷேரு 25, 30, 35 போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ஷேர் வந்து ஓவர் வேல்யூட், அது எப்போ வேணா வெடிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓவர் வேல்யூட்னா அதோட டிமாண்டை விட அதிகமா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து இன்கன்சிஸ்டன்ஸா ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ஆனதுனால தான் இப்போ இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ எப்பவுமே ஒரு ஷேரு டக்குன்னு மேலே ரேஸ் ஆனு வச்சுக்கோங்களேன், பொத்துன்னு கீழே விழும், மோர் ஆர் லெஸ். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம பலூன் பஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை இந்த பாயிண்ட் தான் வந்து மெகா கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு ஷேரை வாங்க போறீங்க அப்படின்னா அது ஓவர் வேல்யூடா இல்ல அண்டர் வேல்யூடான்றத தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா ஒரு கீ பாயிண்ட் சொல்றேன். நீங்க ஒரு ஷேரை பாக்குறீங்க, அந்த அனலைசிஸ்ல வந்து பி ரேஷியோ 20 இல்ல 20க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது அண்டர் வேல்யூட், அது வாங்க தகுந்த ஸ்டாக்கு, நீங்க எதிர்பார்க்குற ஒரு ஸ்டாக் இதுதான். ஆனா இதுவே 20க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஓவர் வேல்யூட், அதாவது தன் மதிப்பை விட அதிகமா வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சொல்றேன், இது ஒரு சப்ஜெக்டிவான ஒரு நம்பர் தான், பட் இந்தியாவில் இது மோஸ்ட் காமனா ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது பி ரேஷியோ அப்படி சொன்னாங்க அப்படின்னா இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பி பை இ ரேஷியோல 2 ரேஷியோ இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெய்லிங் பி பை இ, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பி பை இ. ட்ரெய்லிங் பி பை இனா வருஷத்தோட ஏர்னிங் பெர் ஷேர் ரேஷியோ சொல்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷீட்ல வந்துட்டு ட்ரெய்லிங் பி பை இ ரேஷியோ 20 அப்படின்னா அது ஒரு வருஷம் முடிஞ்சு அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அதாவது பாஸ்ட் டேட்டாவை வச்சு கொடுக்கப்பட்ட ஒரு பி டேர்ம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெய்லிங் பிஎஃப்னு போட்டிருக்காங்க. இப்போ வருஷம் வந்து 2024 வச்சுக்கோங்க. ஸோ 2024 ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த ஷேர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறத வச்சு கால்குலேட் பண்ண பி தான் இது. ஃபார்வர்ட் பி அப்படின்னா அடுத்த வருஷம் 2025க்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து இப்படியும் பெர்ஃபார்ம் பண்ணலான்ற ஒரு யூகத்துல கொடுக்குற பி பை இ ரேஷியோ தான் ஃபார்வர்ட் பி பை இ ரேஷியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாளைக்கே உங்களுக்கு வந்துட்டு ட்ரெய்லிங் பி பை இ ரேஷியோ, ஃபார்வர்ட் பி பை ரேஷியோன்னு என்ன தெரியணும்? ட்ரெய்லிங் பி பை இனா நடந்து முடிஞ்சதை வச்சு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பி பை ரேஷியோ, ஃபார்வர்ட் பி பை ரேஷியோ அப்படின்னா நடக்க போறதை வச்சு ஒரு யூகத்துல கொடுக்குற பி பை ரேஷியோ. இதெல்லாம் ரொம்ப கவனமா கேளுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா டெக்னிக்கல் டேர்ம்ஸ். நீங்க பிகினர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஷீட் பாக்குறீங்க, அதோட பேலன்ஸ் ஷீட் பாக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம புக் வேல்யூ அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இதுக்கு கவனமா கேளுங்க. புக் வேல்யூன்றது டோட்டல் ஈக்விடிட்டி வேல்யூ. நீங்க நிறைய வாட்டி இந்த வார்த்தை கேட்டிருக்கலாம், ஈக்விடிட்டின்னு சொல்லிட்டு. ஈக்விட்டினா ஒன்றும் கிடையாது.
இப்போ நம்ம ஒரு ஷேர், அதாவது இப்போ டாடா மோட்டார்ஸ் எடுத்துப்போம். டாடா மோட்டார்ஸோட டோட்டல் அசெட்ல இருந்து லயபிலிட்டிஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அது கிடைக்கிறது தான் ஈக்விட்டி வேல்யூ. இதை நம்ம புக் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இந்த இடத்துல நம்ம இப்படி நினைச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ இதான் நம்ம வந்துட்டு புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம், அசெட்னா என்ன, லைபிலிட்டினா என்ன? நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அசெட்னா ஒன்றும் கிடையாது, இது கம்பெனிக்கு கடன் இல்லாத சொத்து. அதாவது அவங்க வச்சிருக்க கம்பெனியா இருக்கலாம், இல்ல இன்வென்டரி, அதாவது அவங்க வச்சிருக்க மிஷின்ஸ் அது மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவங்க வச்சிருக்க லேண்டு. ஸோ இது எல்லாமே இவங்களோட சொத்து. சரிங்களா? இது ஒரு 100 ரூபாய் அப்படின்னு சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லயபிலிட்டின்றது அவங்க வச்சிருக்க டெப்த், அதாவது கடன், மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு, இது எல்லாமே லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல டாடா மோட்டார்ஸோட டோட்டல் அசெட், அதாவது டோட்டல் சொத்து மதிப்பு 1000 ரூபான்னு நினச்சிக்கலாம். அவங்க திருப்பி தர வேண்டிய ஒரு காசு ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ டோட்டல் ஈக்விட்டின்னு 500 ரூபாய். ஸோ இந்த டோட்டல் ஈக்விட்டியை தான் நம்ம புக் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். நான் மறுபடியும் சொல்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், இது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ இதை தான் வச்சு நம்ம புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீங்க போயிட்டு ஷீட் பாத்தீங்க அப்படின்னா புக் வேல்யூ எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, 20 ரூபாய் 30 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பருக்கும் இடிக்குது தெரியுமா? அதுக்கு ரீசன் என்ன பாத்தீங்க அப்படின்னா நம்ம புக் வேல்யூ தான் கணக்கு பண்ணிருக்கோமே தவிர, டோட்டல் புக் வேல்யூ கணக்கு பண்ணிருக்கோமே தவிர நம்ம புக் வேல்யூ பெர் ஷேர் வந்து கண்டுபிடிக்கல. புக் வேல்யூ பெர் ஷேரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் தான். டோட்டல் ஈக்விட்டி, அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் தெரியுமா, டோட்டல் ஈக்விட்டி மொத்தம் 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறேன். இப்போ டாடா மோட்டார்ஸோட முழு சொத்து மதிப்பு 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாவை அவங்க வந்துட்டு 10 கூறா பிரிக்கிறாங்க. அந்த 10 கூறுல இருந்து நம்மளுக்கு 100 ஷேர் வந்து கிடைக்குது. அதை 50 ஷேரை அவங்களே வச்சுக்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து ட்ரெஷரி ஷேர் இல்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சொல்றோம். ஸோ அடுத்த 50 ஷேர் தான் நம்ம பப்ளிக் ஷேர் இல்லைன்னா வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த 500 ரூபாயோட இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேரை நம்ம, அதாவது டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேரை வந்து பிரிச்சோம் அப்படின்னா 50 ரூபாய். இப்போ பிரிச்சோம் அப்படின்னா 0 கேன்சல், இது 25. ஸோ புக் வேல்யூ 25 ரூபாய். இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஷேர் தன்னோட சுற்றுப்புறத்தை வச்சு எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாடா மோட்டார்ஸோட ஷேர் வந்து 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எல்லா ஷேருக்குமே ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு இருக்கும். நான் வச்சுக்கோங்க ட்ரூ வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல இது வந்து நினைச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம கிட்ட வரதுக்கான பிரைஸ். எப்பவுமே ஒரு சில லாபம் வச்சுதான் விற்பாங்கல்ல. ஸோ அதனால நம்ம கிட்ட வரப்போ ஒரு லாபம் வச்சு வித்துருக்காங்க. இப்போ நமக்கு தேவை என்னன்னா, ஸோ இதோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒரிஜினல் வேல்யூ தான் இந்த 25 ரூபாய். ஸோ இப்போ ஒரு ஷேரு 75 ரூபாய்க்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் புக் வேல்யூ வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் போன டாபிக் டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் சொல்றேன். இந்த புக் வேல்யூ வச்சு கூட ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடான்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 3 மடங்கு அதிகமா ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு இதோட பி ரேஷியோ கம்பேர் பண்ணி ஓகே இது ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூன்னு கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நீங்க ரொம்ப அப்சல்யூட் பிகினர் அப்படின்னா, உங்களால ஷீட்லாம் மொத்தம் பார்க்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை வச்சு நீங்க பர்சனலா ஹோம் ஒர்க் பண்ணி சில விஷயங்கள் கண்டுபிடிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து புக் வேல்யூன்னு சொன்னாங்க அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ROCE அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்லும் போது தாங்க டேர்ம்ஸ்லாம் பயங்கரமா டமால் டிமால் இருக்கும். தெரிஞ்சிருச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ஸோ குழப்பிக்காம பாருங்க. இப்போ ROCயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இதோட தமிழாக்கம் என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, டாடா மோட்டார்ஸ்ன்ற ஒரு கம்பெனி. அவங்க வந்து ப்ராஃபிட்லாம் பண்றாங்கல்ல. ஸோ இப்போ அந்த ப்ராஃபிட் பண்றதுக்கு அவங்க என்ன தேவை? மிஷின்ஸ் தேவை, நெக்ஸ்ட் லேபர் தேவை, நெக்ஸ்ட் கரண்ட் தேவை, அப்புறம் வந்து ஒருவேளை அவங்க இடத்துக்கு லீஸுக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு லேண்டு தேவை. ஓகேங்களா? ஸோ அவங்க லாபத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் இதுல வந்து யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க வந்துட்டு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த 2000 ரூபாயில எவ்வளவு இதுக்கு செலவு பண்ணி ப்ரொடக்ஷனை வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். சரி, இது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டண்டா பேசப்படுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம ஒரு கம்பெனி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவோம், அங்க இருக்க லேபர் நல்லா வேலை செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க லாபத்தை லேபர் கரெக்டா பிரிச்சு கொடுத்தாதான் அவன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், சந்தோஷமா வேலை செய்வான். இதனாலதான் மார்க்கெட்ல அந்த கம்பெனியோட growth வந்து ஏறும். ஸோ அதே மாதிரிதான் இப்போ வர வருவாயில அவங்க எவ்வளவு மிஷினுக்கு, லேபருக்கு, கரண்ட்டுக்கு, லேண்டு கொடுக்குறாங்களோ
அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால மார்க்கெட்ல அதோட ஒர்த்து ஏறும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நாளைக்கு அந்த 200 ரூபாய் அப்படின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். இப்போ நான் உங்களுக்கு ஃபார்முலாவோட சொல்லி தரேன். ஃபார்முலா என்ன அப்படின்னா EBIT by capital employed. ஓகேங்களா? ஸோ EBITனா ஒண்ணு கிடையாது, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். இது நான் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு கம்பெனி 2000 ரூபாய் சம்பாதிக்குது அப்படின்னா இதோட வேல்யூ டாக்ஸ் கட்டாம, இன்ட்ரெஸ்ட் கட்டாம, கவர்மெண்ட்டுக்கு எந்த வித பங்குகளையும் பிரிக்காம இருக்க ஃப்ரெஷ் வேல்யூ, அதான் 2000 ரூபாய். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து 2000 ரூபாய் சம்பாதிக்குது அப்படின்னா அது டாக்ஸோ ஒரு 10% வந்து கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். 10% 200 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து லேபர் கூலிலாம் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்றேன், கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ தான் நம்ம வந்து எபிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா நம்மளுக்கு எப்படி ஈக்விட்டி அப்போ அசட்டையும் லயபிலிட்டிஸையும் வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணணும்ல, இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல டோட்டல் அசட்டையும் கரண்ட் லயபிலிட்டியும் மைனஸ் பண்ணணும். குழப்பிக்காதீங்க. ஈக்விடிட்டின்றது டோட்டல், அதாவது அவங்ககிட்ட இருக்க மொத்த சொத்தையும் மொத்த கடனோட கழிக்கிறது. ஆனா இந்த இடத்துல கேபிட்டல் எம்ப்ளாய்டு வரும்போது அவங்க மொத்த சொத்தையும் அந்த டைம்ல, இப்போ ஷேர் ரிலீஸ் ஆகிற டைம்ல எவ்வளவு கடன் இருக்கோ அதை வச்சு கழிக்கிறது. சரிங்களா? ஸோ சிம்பிள் நான் வச்சுக்கோங்க. நான் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ அப்படி வர்றது தான் இது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை வேல்யூஸோட பார்த்துடலாம். ஸோ EBIT எவ்வளவு வருது? 20,000 ரூபாய். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ 50,000த்துல 10,000 போச்சு அப்படின்னா 40,000. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 40,000த்தை நம்ம வந்து இங்க போடுறோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். 1/2ன்னு வரும். இதை நம்ம டெசிமல்ல மாற்றணும் அப்படின்னா 0.50 வரும். நம்ம இதே வந்து 100% கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, இல்லை 100 மேலே அனுப்பணும் அப்படின்னா 50% அப்படின்னு வரும். சரிங்களா? நான் வந்து கணக்கை உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொஞ்சம் சிம்பிளா இதை வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து 50% அப்படின்னு வந்து நிக்குது. ஸோ இப்போ ROCயோட வேல்யூ 50% உங்க ஷீட்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இவங்களுக்கு இப்போ வந்துட்டு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதோட 50%மான 50,000 ரூபாவை இவங்களோட இன்வென்ட்ரி, அதாவது ப்ரொடக்ஷன் அனுப்புறதுக்கான பொருட்களை செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார் வந்துட்டு அவங்க கம்பெனில 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 50,000 ரூபாவை மிஷின்ஸுக்கும், லேபருக்கும், லேண்டுக்கும், கரண்ட்டுக்கும் செலவு பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இதனால அவங்க பாதிக்கும் பாதி செலவு பண்றதுனால ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகுது. ஸோ இது ஜென்ரலா சொல்ல போனோம் அப்படின்னா ROC வேல்யூவை இப்படி பார்க்காம மற்ற கம்பெனியோட செக் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ன்றது ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனி. ஸோ நிசானு அந்த மாதிரியான ஒரு கார் கம்பெனி கம்பேர் பண்றப்போ அவங்க எவ்வளவு செலவு பண்றாங்க, அதுல இருந்து டாடா மோட்டார்ஸ் எவ்வளவு அதிகமா செலவு பண்றாங்க அப்படின்றத நீ பாத்துக்கலாம். ஸோ ROC வேல்யூ வந்து சப்ஜெக்டிவ் தான். ஏன்னா லேபர்ஸ் அதிகமா இன்வால்வ் ஆனாலும், மிஷினரிஸ் அதிகமா இன்வால்வ் ஆனாலும் பயங்கரமா வந்து ROC வேல்யூ அதிகமாகும், இல்ல அப்படின்னா கம்மியாகும். ஸோ தயவு செஞ்சு கம்பேர் ஆப்பிள்ஸ் வித் ஆப்பிள்ஸ், ஆரஞ்சு வித் ஆரஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி, நீங்க ஆட்டோமொபைல் கம்பெனியோட செக் பண்ணி பார்க்கணும். அதுவும் கார் தயாரிக்கிறாங்கன்னா கார் தயாரிக்கிற கம்பெனிஸ் தான் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அதை விட்டு டாடா மோட்டார்ஸோட JSW ஸ்டீல கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ROC அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கம்பெனி தன்னோட லாபத்துல இருந்து எவ்வளவு ரூபாவை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க, அதாவது அது மிஷின்ஸ்லோ, லேண்ட்லயோ, கரண்ட்லயோ செலவு பண்றாங்களோ அதுதான் ROC வேல்யூன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ROEயோட மெயின் பர்பஸ் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி லாபம் அடைஞ்சது, அதாவது ப்ராஃபிட் அடைஞ்சது அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் நம்மள மாதிரி ஒரு ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான். எப்படி ROC வந்துட்டு அதை உருவாக்க செலவு பண்றதுக்கான காசை செலவு பண்றாங்களோ அந்த மாதிரி ROEன்றது நம்ம ஷேர் ஹோல்டர், நம்ம பங்கு கொடுத்தோம்ல, நம்மளுக்கு எவ்வளவு திருப்பி தர போறாங்க அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுக்கறது தான் ROE. ஸோ ROEயோட ஃபார்முலா என்ன பாத்தீங்க அப்படின்னா நெட் இன்கம் டிவைடட் பை டோட்டல் ஷேர் ஈக்விட்டி. சரிங்களா? நான் வந்து ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நெட் இன்கம் அப்படின்றது டாக்ஸ் எல்லாம் போகி கவர்மெண்ட் தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு, அதாவது அவங்க மிஷினரிஸ்க்குலாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதை தான் நம்ம நெட் இன்கம் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நெட் இன்கம் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா இதுல மொத்தத்தையும் அவங்க வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம ஷேர் வேல்யூ, அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா, அந்த பணம் தனியா வந்து வட்டி போட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஷேரோட வேல்யூ 100 ரூபாய், நம்ம டாடா மோட்டார் ஷேரா ஸ்டார்டிங்ல 100 ரூபாய் கன்சிடர் பண்றோம்.
ஸோ 100 ரூபான்ற பட்சத்துல அது நாளடைவுல வந்துட்டு வட்டி போட்டு 200 ரூபா மாறுது. அதாவது நல்ல பிசினஸ் பண்ணி 200 மாறுது அப்படின்னா ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 100. ஓகேங்களா? ஸோ இது தனியா வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து ஷேர் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஷேர் ஹோல்டரோட ஈக்விட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நெட் இன்கம் வந்துட்டு கம்பெனி தன்னோட அசட்ல இருந்து எவ்வளோ உருவாக்குச்சோ அது, ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டின்றது நம்ம பணத்துல இருந்து அது எவ்வளவு வட்டி போடுச்சு அப்படின்றது. சரிங்களா? பார்க்கும்போது பெருசா தெரியுது பாத்தீங்களா? அதனாலதான் பேங்க்ஸ்ல லோன் வாங்காம நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட வந்து ஷேர்ஸை வாங்குறாங்க கம்பெனிஸ். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும், போக போக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்படி வரன்ற பட்சத்துல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1/5 வரும். 1/5னா 0.20%. அதை நம்ம 100ஆல பெருக்கணும் அப்படின்னா 20%. ஸோ இப்போ இந்த 20% தான் இப்போ ஒரு ஷேர்ல இருந்து ஒரு ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்றது. சரிங்களா? நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், ஆனா எல்லாம் ஒண்ணு தான் சொல்லுது தெரியுமா? சோ அதுதான் இது. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ROE அப்படின்னு கேள்விப்பட்டீங்க அப்படின்னா ஒரு ஷேர்ல இருந்து நம்ம வாங்கக்கூடிய ஷேர்ல இருந்து நம்ம ஷேர் ஹோல்டரா இருக்க நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்றது தான். அதே மாதிரி தயவு செஞ்சு எல்லாம் பர்சன்டேஜ்ல கணக்கு பண்ணுங்க. ஏன்னா பர்சன்டேஜ்ல கணக்கு பண்ணும்போது தான் இந்த மாதிரியான சரியான வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இப்போ நம்ம டிவிடெண்ட்னா என்ன, டிவிடெண்ட் ஈல்டுனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, டிவிடெண்ட் இருக்க ஷேர் வாங்கு, அதுதான் நம்மளுக்கு வந்து வட்டி அதிகமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த இடத்துல நம்ம டிவிடெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷத்துல அவங்க வந்து 2000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கோலோட மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு 2500 ரூபாவோ இல்ல 3000 ரூபாவோ அவங்க வந்து அதிகமா சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மள மாதிரி ஷேர் ஹோல்டருக்கு அவங்க ஒரு ட்ரீட் தரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லாபத்துல இருந்து அவங்க கிட்ட எவ்வளவு ஷேர் ஹோல்டர் இருக்காங்களோ அந்த டிவைட் பண்ணி அவங்க அந்த காசு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3000 கிடைச்சிச்சு அப்படின்னா 1000 ரூபாய் அந்த ஸ்டாக் அவங்க தேவையான விட அதிகமா சம்பாதிச்சிட்டாங்க. சோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவைட் பண்ணி மக்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல அப்படி டிவைட் பண்ணி நம்மளுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவங்க லாபம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த லாபத்துல இருந்து எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் சரி பங்கா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ சூஸ் பண்றாங்க. அந்த வேல்யூ தான் 5 ரூபாய். சரிங்களா? ஸோ அப்படி ஒரு வேல்யூ நம்மளுக்கு தராங்கல்ல, ஒரு காசு நம்மளுக்கு தராங்கல்ல, அதை தான் நம்ம வந்து டிவிடெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிவிடெண்ட்டை பர்சன்டேஜ்ல எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்க என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி அதை வந்து மேலே போட்டுக்கோங்க. இப்போ டிவிடெண்ட் எவ்வளவு கொடுத்தாலும் மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட் பிரைஸ் ஆஃப் த ஷேர், இப்போ நம்ம 100 ரூபான்னு எடுத்துக்கிறோம்ல, ஸோ இப்போ 100 ரூபாவை கீழே போடுங்க. ஸோ இப்போ நம்ம பர்சன்டேஜ் கணக்கு பண்றதுனால இன்டூ 100% போடுவாங்க. எப்பெல்லாம் இந்த இடத்துல இப்படி ஒன்று வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கன்வெர்ட் பண்றப்போ இந்த 100 வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ 5 ரூபாய். ஸோ 5% தான் நம்மளுக்கு வந்து டிவிடெண்டா கொடுக்குறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், டிவிடெண்டா காசா பார்க்காதீங்க, பர்சன்டேஜா பாருங்க. ஏன்னா இதுலதான் நிறைய பேர் வந்து ஏமாறுவாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ டிவிடெண்ட் வந்து 100% வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வச்சுப்பாங்க, ஓ 100% கொடுக்குறாங்களா, அப்போ செம்ம ஸ்டாக்ல அப்படின்னு. இப்போ அவங்க கொடுக்க போற டிவிடெண்ட் ஒரே ஒரு ரூபா அப்படின்னா இப்போ 100% எவ்வளோ? 2 ரூபாய். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ டிவிடெண்ட்டை எந்த அளவுக்கு நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா நீங்க நியூமரிக்கல் வேல்யூல பார்க்க கூடாது, பர்சன்டேஜ் வேல்யூல தான் பார்க்கணும். இப்போ 1 ரூபாய் 100% போட்டாங்க அப்படின்னா 2 ரூபாய், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், பட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படிதான் வந்து டிவிடெண்ட் அப்படி சொல்ல போற விஷயம் இயங்குது. அதை பர்சன்டேஜா போட்டோம் அப்படின்னா அதான் டோட்டல் டிவிடெண்ட் ஈல்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு ஷீட்ல டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ரூபான்னு கேட்கக்கூடாது, எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ. சரிங்களா? இந்த ஃபேஸ் வேல்யூவும் இந்த டிவிடெண்டும் கொஞ்சம் காமனா இருக்கிறதுனால நான் ஃபார்முலா போடல, நான் சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஒரு ஷீட்ல ஃபேஸ் வேல்யூ 10 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷேரை பிரிக்கல அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் வேல்யூக்குன்னு ஒரு நியூமரிக்கல் ஆர்டர் இருக்கு. அதாவது ஃபேஸ் வேல்யூ எப்பவுமே 1ல இருந்து 10க்குள்ள தான் குறிப்பிடுவாங்க. இப்போ டாடா மோட்டார்ஸோட ஷேரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதோட ஃபேஸ் வேல்யூ 10, அதாவது இந்த ஷேரோட விலையை அவங்க பிரிக்கல. சரிங்களா? இதை இன்னும் டெக்னிக்கலா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஷேரை அவங்க ஸ்பிளிட் பண்ணல. சரிங்களா? ஸோ நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க 1:2 கொடுக்குறாங்க, 1:3 கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஷேரை 2 பிரிக்கிறாங்க, ஒரு ஷேரை 3 பிரிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறதுனால இந்த ஷேரை அவங்க பிரிக்கல.
இப்போ நாளைக்கே வந்துட்டு அவங்க ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்றாங்க, நாங்க வந்து ஃபேஸ் வேல்யூவை 5 அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஷேரை 2ஆ பிரிச்சிருக்காங்க. அதுதான் நம்ம 1:2ன்னு சொல்லுவோம். ஸோ டாடா மோட்டாரை 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஸோ ஷேரோட பிரைஸோட வேல்யூ வந்துட்டு 50 ரூபாய். சரிங்களா? இப்போ இதுவே அந்த ஃபேஸோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த ஷேரோட வேல்யூ வந்துட்டு 20 ரூபாய் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதான் இதுக்கப்புறம் ஃபேஸ் வேல்யூ 1 போலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து உடைக்கக்கூடாது. சரிங்களா? இதான் வந்து ரூல்ஸ். 1ல இருந்து 10க்குள்ள இருக்கலாம். ஸோ இந்த ஸ்பிளிட் மர்ஜ் டிமர்ஜரை பத்தி நான் அப்புறமா ஒரு டீட்டெயிலாக வீடியோ பண்றேன். ஏன்னா ரொம்ப லென்த்தியா போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து 2, 3, 4 அப்படி பிரிச்சாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்ற அர்த்தம். நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு சார்ட்டோட ஒரு ஃபண்டமெண்டல் ஷீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னாலே இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ட் 2வா பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, பேலன்ஸ் ஷீட்ல சில டேர்ம்ஸ் இருக்கு. அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா நீங்க ஒரு ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணி முடிச்சிடலாம். அதாவது ஈக்விட்டி, அசெட், லைபிலிட்டி, சிடபிள்யூஐபி, ரிசர்வ், அதுக்கப்புறம் பாரோயிங். ஸோ இந்த டேர்ம்ஸ் எதுக்காக வந்துச்சு, இந்த டேர்ம்ஸ்க்கான பர்பஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க பேலன்ஸ் ஷீட்டை வித்தின் செகண்ட்ஸ்ல வந்து கால்குலேட் பண்ணி முடிச்சிடலாம். அது மட்டும் பேலன்ஸ் ஷீட்டோட ஃபர்ஸ்ட் டாபிக்கான ஈக்விட்டி கேபிட்டல் பத்தி பார்த்துடலாம். சரி, உங்களுக்கு ஈக்விட்டி கேபிட்டல் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேபிட்டல் அப்படின்னு தெரியணும். ஏன்னா நிறைய ஷேர் மார்க்கெட் போய் பேச ஆரம்பிச்சீங்கன்னா கேபிட்டல் சொல்லிட்டே இருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். கேபிட்டல் அப்படின்னா பணம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்ல குறிப்பிடும் போது கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கான ஒரு டூல் தான். சோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு முதலீடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கேபிட்டல் அப்படின்ற விட யூஸ் பண்ணுவாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காசு தேவைப்படும்ல, அதை தான் நம்ம வந்துட்டு கம்பெனி கேபிட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறது ஒரு 10 கோடி ரூபாய் தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 10 கோடி ரூபாய் தான் கம்பெனியோட கேபிட்டல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு ஃபியூச்சர்ல பெருசா வரும்பா அப்படின்னு நம்பி நம்மள மாதிரி முதலீட்டாளர்களை காசு போடுறாங்கல்ல, அதுதான் மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்னும் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, இப்போ இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு ஆச்சு? 10 கோடி ரூபாய் ஆச்சா? சோ இப்போ இந்த 10 கோடி ரூபாவை ஷேர்ஸா ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, ஷேர்ஸ் எதுக்கு ரிலீஸ் பண்றாங்க? நம்ம மாதிரி ஆட்கள் வாங்குறதுக்காக தான். நம்ம ஏன் வாங்குறோம்? ஏன்னா அதுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு நம்பி வாங்குறோம். சோ இப்போ நம்ம வாங்க ஷேர் மார்க்கெட்ல பிரைஸ் வந்து ஏறும். ஓகேங்களா? சோ இப்போ என்ன ஆகும்? இந்த 10 கோடி ரூபாய் இருக்கிறது 200 கோடி ரூபாவா மாறிடும். ஏன்? ஜஸ்ட் ஃபியூச்சர் இருக்குன்ற ஒரே கான்செப்ட்காகவும் டாடா மோட்டார்ஸ் ஒரு நல்ல கம்பெனின்றதுக்காகவும் இந்த 200 கோடி ரூபாவா அது வந்து மாறுது. ஓகேங்களா? சோ நம்ம இதுதான் மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டும் தெரிஞ்சிச்சுல. இப்போ நான் ஈக்விட்டி கேபிட்டல்னா என்னன்னு சொன்னா டப்புன்னு புரிஞ்சிடும். இப்போ சோ ஈக்விட்டி கேபிட்டல்னா ஒண்ணு கிடையாது. ஈக்விட்டி கேபிட்டல்ன்றது ஷேர் ஹோல்டருக்கு அவங்க திருப்பி கொடுக்கறதுக்கான பணம். இப்போ நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் கம்பெனி கேபிட்டல்ன்றது கம்பெனி உருவாக்குறதுக்கு எவ்வளவு காசு வேணுமோ அது. மார்க்கெட் கேபிட்டல்ன்றது ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி இவ்வளவு பெர்ஃபார்ம் ஆகும் சொல்லி நம்ம காசு போறோம்ல, அதாவது இந்த ஷேரை வாங்குற ஷேர் ஹோல்டரோட காசு. சரிங்களா? இப்போ அந்த கம்பெனி அந்த ஷேர் ஹோல்டரோட காசை வச்சு கொஞ்சம் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுவாங்கல்ல, அந்த ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்றது யாருக்காக? என்ன மாதிரி ஷேர் ஹோல்டருக்காக. நான் எப்போ அந்த ஷேரை விற்கிறனோ அப்ப அந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு தரணும். சோ அப்படி பண்ற ப்ராஃபிட்டை தான் நம்ம ஈக்விட்டி கேபிட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நான் இன்னும் உங்களுக்கு ரொம்ப சுலபமா வந்து சொல்லித்தரேன். இப்போ நீங்க ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்து ஒரு ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணும். சரிங்களா? அந்த ஜென்ரேட் பண்ற ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பங்கு கமிஷன் வந்துட்டு கம்பெனிக்கு போயிடும். இன்னொரு பங்கு கமிஷன் வந்து ஷேர் ஹோல்டருக்கு வரணும். சரிங்களா? அந்த கமிஷன் பணம் தான், அந்த ப்ராஃபிட் பணம் தான் ஈக்விட்டி கேபிட்டல். நாளைக்கே உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல ஈக்விட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது நம்மளோட காசு, கம்பெனி நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய காசு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ ஈக்விட்டி கேபிட்டல் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்க அப்படின்னா 2022, 2023, 2024 சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது கீழே வந்து 7 கோடி, 8 கோடி, 10 கோடி அப்படின்னு சொல்லி போட்டே வந்திருப்பாங்க. சோ இப்போ எப்பப்பெல்லாம் இது இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் ஷேர் ஹோல்டருக்கு அவங்க அவ்வளவு ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ இப்போ இந்த காசு கம்பெனியை விட்டு வெளில போகுது இல்லையா? சோ அதனால ஈக்விட்டி கேபிட்டல்ல லைபிலிட்டியா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சோ லைபிலிட்டினா என்ன? எப்போல்லாம் கம்பெனியை விட்டு காசு வெளியில போதோ அந்த பணத்தை தான் நம்ம லைபிலிட்டி சொல்லுவோம். சோ இந்த இடத்துல லிக்விடிட்டின்னு சொல்லப்படுற இடத்துல ஷேர் ஹோல்டர் காசு இருக்குல்ல, ஷேர் ஹோல்டர் காசு கம்பெனியை விட்டு வெளியில போகுது, நம்ம கிட்ட வருது. நம்ம எப்போ ஷேர் வைப்போமோ நம்ம கிட்ட வருது. சோ இது வந்து லைபிலிட்டி கணக்குல வரும். ஓகேங்களா? சோ பேலன்ஸ் ஷீட்டோட ரெண்டாவது டாபிக்கான ரிசர்வ்ஸை பத்தி பார்த்துடலாம். ரிசர்வ்ன்றது ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கம்பெனி, இப்போ நம்ம டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாவே டாடா மோட்டார்ஸ்ல கேரி ஓவர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம
நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்பர் சொல்றேன், ஏன்னா ரொம்ப பெரிய நம்பர்ஸ் சொன்னா கால்குலேட் பண்ண கஷ்டமா இருக்கும், புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். ஸோ என்ன பண்றேன்னா எக்ஸாம்பிளுக்காக சில நம்பர்ஸ் சொல்லி தரேன், சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா 2024ல 1000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முதலை வந்து போடுறாங்க. சரி, 1000 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கி கார் தயாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கருத்து கண்டிப்பும் போடுறாங்க. அதாவது 2025க்குள்ள நாங்க வந்து போட்ட 1000 கோடியில இருந்து 2000 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டாவே வந்து எடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ நல்லா பாருங்க, போட்ட முதல் வந்து 1000 ரூபாய். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2025க்குள்ள நாங்க 2000 கோடி ரூபாய் வந்து பாத்துருவோம், நான் போட்ட அமௌண்ட் டபுள் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 100%, சரிங்களா? சோ இப்போ நம்ம 2024 ஜனவரியில இந்த நியூஸ் ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? சோ இப்போ கட் பண்ணா சேல்ஸ் ஆகுது, கார் நல்லா வியாபாரம் ஆகுது, நல்ல ப்ராஃபிட்டே வந்து பாக்குறாங்க, நினைச்சதோட நல்ல ப்ராஃபிட்டே வந்து பாத்துறாங்க, சரிங்களா? சோ இப்போ கட் பண்ணா இப்போ நம்ம ஜனவரி 2025 ஜான் வந்து பார்க்கலாம், ஓகே? சோ இப்போ இந்த புது வருஷத்துல இவங்க எஸ்டிமேட் பண்ணதை விட, அதாவது வியாபாரம் நல்லா போச்சுல, சோ இப்போ எஸ்டிமேட் பண்ணதை விட ஒரு 500 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. சோ இப்போ இவங்க போட்டது 1000 கோடி ரூபாவா, ஆனா இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 2500 கோடி வந்து பண்ணிருக்காங்க. சோ இப்போ இந்த இடத்துல 150% வந்து அதிகமான ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அதாவது 125 இருந்து 150%, நான் சும்மா ஒரு ஆவரேஜா சொல்றேன், சரிங்களா? சோ வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு கிரிட்டிக்கலான மூவ் வந்து எடுக்கணும். சோ இப்போ நான் எதிர்பார்த்த லாபத்தை விட எனக்கு இப்போ அதிகமா கிடைச்சிருச்சு, இப்போ நான் இந்த கம்பெனிக்காக இந்த பணத்தை சேர்த்து வைக்கலாமா இல்ல ஷேர் ஹோல்டர்ஸுக்கு திருப்பி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முடிவு வந்து எடுக்கும். சரி, இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இப்போ லாபம் வந்துருச்சு, அதை கம்பெனியே வச்சுக்கலாமா இல்லைன்னா வந்துட்டு ஷேர் ஹோல்டர் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்பெனி கிட்ட கடன் இருக்கும், அதாவது டெப்த் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஷேர் ஹோல்டர்ஸுக்கு குறிப்பிட்ட காசு வந்து திருப்பி தரணும். ஸோ இவங்க நம்பி ஷேர் ஹோல்டர்ஸும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களை நம்பி சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார் கம்பெனினா அவங்களே எல்லா பார்ட்ஸ் தயாரிக்க மாட்டாங்க, நட்டு போல்ட் தயாரிப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு கூட காசு திருப்பி தர வேண்டியதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்லாம் இங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணணும், நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கடன் வந்துருச்சு அப்படின்னா யார்கிட்டயும் நிக்க கூடாது அப்படின்றதுக்காக முன்னெச்சரிக்கையாகவே மீதி இருக்க லாபத்தை இந்த கம்பெனியை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்ல சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகேப்பா நிறைய லாபம் வந்துருச்சு, அந்த லாபத்தை நான் 2ஆ உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்மளுக்கு அதிகபட்ச லாபம் என்ன, 500 கோடி ரூபாய். அதாவது அவங்க மென்ஷன் பண்ணது 2000 கோடி ரூபாய், ஆனா அவங்க பண்ணது 2500 கோடி, அதாவது சொன்னதை விட ஒரு 125 மடங்கு அதிகமா பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? சோ இப்போ அதை வந்து 2ஆ உடைப்பாங்க, 250 கோடி 250 கோடியா பிரிப்பாங்க. இப்போ இந்த ஒரு 250 கோடி அவங்களே வச்சுப்பாங்க, ஏன்னா நாளைக்கு கஷ்டம் நம்மளுக்கு வந்தா யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்க. சோ இப்போ இந்த 250 கோடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஷேர் ஹோல்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 250 கோடியை 10 ஷேர் ஹோல்டர் பிரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா 25 கோடி. சோ ஒரு ஷேர் ஹோல்டருக்கும் 25 கோடி பிரிச்சு கொடுத்துருவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன், அது சில்லற அமௌண்ட் ஒரு 2 ரூபா 3 ரூபா தான் வரும். சோ நான் எக்ஸாம்பிள் புரியணுன்றதுக்காக நான் ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? சோ இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் ரிசர்வ். சோ ரிசர்வ்னா இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் ஒரு வருஷத்துக்குள்ள கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு முடிவு எடுக்கும், அதாவது நம்மளுக்கு கஷ்ட காலத்துல அந்த பணம் தேவைப்படும்னு சொல்லிட்டு அந்த ப்ராஃபிட்டை விட கொஞ்சம் அதிகமா பண்ணிருப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு கடனோ இல்ல நாளைக்கு வந்து ஷேர் மார்க்கெட் டவுன்ல போதோ அதுக்கு வந்து யூஸ் பண்றதுக்காக வச்சுப்பாங்க. இன்னொன்னு, இல்லப்பா நான் ஷேர் ஹோல்டர்ஸ் நம்பி ரொம்ப வருஷமா என்கிட்ட பணம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட் தரணும்னு சொல்லிட்டு அதை டிவைட் பண்ணி ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் நம்ம டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சா இப்போ உங்களுக்கு ரிசர்வ் சொல்லிட்டு? இப்போ ரிசர்வ்ல 3 டைப்ஸ் இருக்கு, அந்த 3 டைப்ஸ் பாத்திரலாம். ஏன்னா அவங்க சேமிச்சுக்கிற காசை இந்த 3 டைப்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து செலவு பண்ணுவாங்க, சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரிசர்வ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஸ்பெசிபிக் ரிசர்வ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா டெப்த் ரீபேமெண்ட்காக சில காசை வந்து சேர்த்து வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு 1000 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்துட்டு அடுத்த வருஷம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2024 அது வந்து 2025க்குள்ள இந்த கடன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ இந்த காசை தான் நம்ம 500 கோடி ரூபாய் நம்ம சேர்த்து வச்சோம்ல, அந்த காசை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சோ இது பேர் தான் டெப்த் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த டெப்த் ரிசர்வ் வந்து ஸ்பெசிபிக் ரிசர்வ்க்குள்ள வரும். ரெண்டாவது டிப்ரிசியேஷன் ரிசர்வ் அப்படி சொல்லுவாங்க. சோ டிப்ரிசியேஷன்னா ஒண்ணு கிடையாது, இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸுக்குன்னு சில மிஷினரிஸ் இருக்கும், சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? சோ இந்த எக்யூப்மெண்ட்லாம் காலப்போக்கில் மதிப்பை வந்து இழக்கும். எப்படி நம்ம ஒரு காரை வாங்கிட்டு அந்த கார் வந்து வருஷ கணக்குல வந்து காசு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2023ல வந்துட்டு ஒரு காரை வந்து 1 கோடி ரூபாய்க்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்றேன், அடுத்த வருஷம் அது வந்து 50 லட்சம் ரூபாய் ஆயிடும், ஓகேங்களா? எப்படி வந்து காலப்போக்குல ஒரு பொருள் தன் மதிப்பு இழக்குது, இன்ஃபிளேஷன் பணம் விற்கும்னு சொல்றாங்க தெரியுமா?
அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதோ அதை டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு காசு செலவு பண்ணணும். ஏன்னா நாளைக்கு ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி ஒரு மிஷினை இன்ஸ்டால் பண்றப்போ அதோட விலை 50 லட்சம் ரூபா வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதுல ஏதோ மோட்டர் போயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த மோட்டரோட விலை வந்து 25 லட்சமா இருக்கலாம். ஏன்னா அப்போ அந்த மதிப்பு ஏறி இருக்கும்ல, மதிப்பு அந்த மோட்டர் வாங்குற விலை ஏறி இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயம் டேலி பண்றது தான் டிப்ரிசியேஷன் ரிசர்வ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்வ் அப்படின்னு பார்த்தலாம். இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கம்பெனி கேபிட்டல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கும். கம்பெனி கேபிட்டல்னா என்ன? அந்த கம்பெனி உருவாகிறதுக்கு எவ்வளவு காசு வேணுமோ அவ்வளவு இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட் கேபிட்டல் என்ன இருக்கும்? ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா இந்த கம்பெனி எவ்வளவு பணம் பண்ணும் அப்படின்ற ஒரு காசு இருக்கும், அதாவது மணி இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு டாடா மோட்டர்ஸ் எடுத்துக்கலாம். சரி, இப்போ டாடா மோட்டர்ஸ் என்ன பண்றாங்க? கார் தயாரிக்கிறாங்க. அந்த கார்ல இருக்க பேட்டரிலாம் வந்து வெடிக்குது, இல்ல சர்வீஸ் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பேட் நியூஸ் வந்து பரவிட்டே இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நான் ஒரு ஷேர் ஹோல்டர்னா, ஐயோ என்னப்பா இது நல்ல கம்பெனி காசு போட்டேன், இப்போ இந்த மோசமான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வித்து எடுத்துருவேன். ஸோ வித்து எடுத்த உடனே மார்க்கெட் கேபிட்டல் வந்து அடி வாங்கும். ஸோ எப்பெல்லாம் மார்க்கெட் கேபிட்டல் அடி வாங்குதோ அது லெஸ் ஆகிக்கிட்டே வரும். லெஸ் ஆகிக்கிட்டே வந்து கம்பெனி கேபிட்டல் அளவுக்கு வந்துடும். ஏன்னா கம்பெனி கேபிட்டல் தான் அது ஒரிஜினல் வேல்யூ. அதுல கம்மியாச்சு அப்படின்னா கம்பெனி திவால்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்பெனி கேபிட்டல் 10 கோடின்னு வச்சுக்கோங்க. இதோட விலை 100 கோடி ரூபாய். அதாவது மார்க்கெட் கேபிட்டல் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் போட்ட காசு 100 கோடி ரூபாய். ஆனா கம்பெனியோட கேபிட்டல் வந்து 10 கோடின்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே இந்த காசை வந்து வித்துட்டாங்க, அதாவது எனக்கு இந்த கம்பெனி வேணும்னு சொல்லி வெளில போயிட்டாங்கன்னா, அடுத்தது இந்த கம்பெனி தான் வேலை செஞ்ச லேபருக்கு கரண்ட் பில்லு, லீஸ் அமௌண்ட்லாம் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இதுல இருந்தா எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ இங்க அடி வாங்குறப்போ இந்த கம்பெனியோட பேரு புகழ் எல்லாமே அடி வாங்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல இந்த கேபிட்டல் காப்பாற்றணும் அப்படின்னு வச்சிருக்க ரிசர்வ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்வ். சரிங்களா? இதுல இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இவங்க மற்ற கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அதுவும் இருக்கும், லேட்டரா சொல்றேன். சரிங்களா? இப்போ நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை காப்பாற்றுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்வ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா காங்கிட்டிவஸ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேர் போறேன்னு கேட்டா சொல்ல தெரியல. காங்கிட்டிவ் ரிசர்வ் அப்படின்னா நாளைக்கே மார்க்கெட்ல வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்லி ஏதாவது சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அதான் நம்ம வந்து காங்கிட்டிவ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்ல மேல கீழே கிராஃப் போகுது தெரியுமா? ஸோ மேல போற கிராஃப்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல சேல்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. காரோட சேல்ஸ் நல்லா இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே போகுது அப்படின்னா காரோட சேல் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சுங்க. ஸோ டாடா மோட்டர்ஸ் இந்த இடத்துல ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட மாட்டாங்க. ஏன்னா மேல சேல் கீழே போறதும் கீழே போற சேல் மேல போறது சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ இப்போ கோவிட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைம்ல வந்து கொரோனா வருது, அதாவது COVID-19 வருது தெரியுமா? ஸோ இப்போ வந்தப்போ என்ன ஆச்சு? மொத்த கிராஃப்மே கீழே தான் போச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரியான டைம்ல வந்து கம்பெனி சஸ்டெயின் ஆகணும், அப்போ ப்ரொடக்ஷன் நிப்பாட்டிடக்கூடாது, அப்போ கூட இருந்த லேபருக்கு காசுலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு ஒரு பணத்தை ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க சேஃப்டிக்காக. அந்த ரிஸ்கை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு பணம் எடுத்துக்கிறாங்களே, அதுதான் வந்து காங்கிட்டிவஸ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ரிசர்வ்னு தெரிஞ்சிச்சு. ரிசர்வ்ல 3 டைப் ஆஃப் ரிசர்வ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். சரிங்களா? ஆரம்பத்துல பிகினரா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் போக போக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பேலன்ஸ் ஷீட் ரிசர்வ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரிசர்வ்ன்றது கஷ்ட காலத்துல அவங்க சேர்த்து வைக்கிற பணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது அதுல 3 டைப் ஆஃப் ரிசர்வ் இருக்கு. அந்த சேர்த்து வச்ச பணத்தை இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது, இப்போ நம்ம ரிசர்வ் எதுக்காக வச்சிருக்கோம்? கஷ்ட காலத்துல யூஸ் பண்றது தானே. ஸோ கம்பெனியை விட்டு காசு வெளில போறது அப்படின்றதுனால இதையும் நம்ம லயபிலிட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா கேட்டா எல்லாம் புரிஞ்சிடும். பேலன்ஸ் ஷீட்டோட 3வது டாபிக்கான பாரோயிங்ஸ் அப்படின்னு பார்த்தலாம். பாரோயிங்னா ரொம்ப சிம்பிளுங்க, பேருக்கு ஏற்ற மாதிரி தான். ஒருத்தங்க கடனை வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அது வந்து நம்ம டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கம்பெனி வந்து எது கடன் வாங்குறாங்க அப்படின்னா இது நிறைய எக்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸ் கழிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா எடுத்துக்கோங்களேன், டாட்டாவா இருக்கட்டும், இல்ல அதானி போர்ட்ஸா இருக்கட்டும். ஸோ எவ்வளவு பெரிய நீங்க பிசினஸ் மேனா இருக்கட்டும், அந்த பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்க கம்பெனில ஒரு கடன் இருக்கும். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ்க்காக இருக்கலாம். இன்னொன்னு இப்போ ஆன் த டைம்ல அவங்க சொத்தே வித்து ஒரு விஷயத்தை பண்ண முடியும். ஆனா அவ்வளோ இதுக்காக நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கடனை வந்து வாங்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஜென்ரல் நான் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, பாரோயிங்னா என்னன்னா நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னு நினைச்சுக்குவேன். இதுதான் ஒரு கம்பெனி கோடியில புரண்டாலும் பாரோயிங்ஸுக்குன்னு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா லிவரேஜ். ஓகேங்களா? சோ நம்மள மாதிரியான ஆளுங்களுக்கு தான் கடன் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு சுமை. ஓகேங்களா? பட் ஒரு பிசினஸுக்கோ இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனிக்கோ பாரோயிங் அப்படி சொல்றது ஒரு கம்பெனியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போற ஒரு விஷயம். சரிங்களா? சோ இதுதான் நம்ம லிவரேஜ்னு சொல்லுவோம். நான் இப்போ கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, ரொம்ப லென்த்தியா போயிடும் இந்த வீடியோ. சரிங்களா? சோ இப்போ பாரோயிங் ஒரு கம்பெனியை வாங்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி நெக்ஸ்ட் லெவல் போகுது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, பாரோயிங் எப்பெல்லாம் நீங்க வந்து பேலன்ஸ் ஷீட்ல பாக்குறீங்களோ நீங்க ரிசர்வையும் சேர்த்தே பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டாடா மோட்டர்ஸ் கம்பெனியை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டாடா மோட்டர்ஸ் வந்துட்டு 2023 நல்லா வந்து சேல் பண்றாங்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு 500 கோடி ரூபாய்
ரிசர்வ் வந்து வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, லாபத்தோட அதிகம் பார்த்துட்டாங்க. ஸோ 500 கோடி ரூபாய் வந்து ரிசர்வ் வந்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ 2024ல அந்த அளவுக்கு நினைச்ச சேல் வந்து போகல. சரிங்களா, எந்த அளவுக்குனா படுமோசமா வந்து சேல் ஆயிடுச்சு. அதனால அவங்க கேபிட்டலை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரிசர்வ்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து அவங்க கேபிட்டல் இருந்து காப்பாற்றுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரிசர்வ்ல இருந்து ஒரு 200 கோடி ரூபாய் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எடுத்தாங்க அப்படின்னா 300 கோடி ரூபாய் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த கம்பெனி நஷ்டத்துல இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு பேலன்ஸ் ஷீட்ல வந்து 2023 கிராஃபும் இருக்கும், 2024 கிராஃபும் இருக்கும். இப்போ 2023 கீழே ரிசர்வ்ஸ்ல வந்து 500 கோடி ரூபாய் இருக்கு. நெக்ஸ்ட் 2024ல 300 கோடி தான் இருக்கு அப்படின்னா, அப்போ இந்த 2000 கோடியை வந்து எதுக்கோ திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேக்சிமம் ரிசர்வ் வந்து எந்த கம்பெனியும் எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாங்க அப்படின்னா பிசினஸ் ஒரு லாஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இப்படி வந்து எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு 50 கோடி 60 கோடின்றது நார்மல். பட் 100 கோடிக்கு மேல போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க அடுத்த வாரம் லட்சக்கணக்கில் பார்ப்பீங்க. பார்க்கும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, சோ அப்போ வந்து தெரிஞ்சிடும். இப்போ நாளடைவில் இது வந்து கம்மியாகிட்டே இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ இந்த கம்பெனி லாஸ் ஆயிடும் தெரிஞ்சிடும். ஸோ இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, எப்போ வந்துட்டு பாரோயிங் வந்து அதிகமா இருக்கு, ரிசர்வ் வந்து கம்மியாகிக்கிட்டே போகுது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த கம்பெனி நஷ்டத்துல போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதில் காசு போறதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை யோசிச்சு போடணும். அதனால மறுபடியும் சொல்றது, இந்த வீடியோ லென்த்தா போனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு 2-3 தடவை பாத்தீங்க அப்படின்னா பக்காவா அவங்க வந்து புரிஞ்சிடும். சரிங்களா, சோ இப்போ உங்களுக்கு பாரோயிங் தெரிஞ்சிச்சு, ரிசர்வ் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போ பாரோயிங் ரிசர்வ் எப்படி கம்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் பேலன்ஸ் ஷீட்டை பாத்தீங்க அப்படின்னா பேந்த முடிக்காம பாரோயிங்னா இதுதான்ப்பா, சோ இதை வச்சு நம்ம ரிசர்வ் கம்பேர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ பாரோயிங்லேயே வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டிஸ், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா, அதாவது இப்போ ஒரு கம்பெனி கடன் வாங்குறாங்க வச்சுக்கோங்க. அந்த கடனை 1 இயர், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் கரண்ட் லைபிலிட்டினா ரொம்ப லாங் டர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஹவுசிங் லோன் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஒரு ஹவுசிங் லோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது 20 வருஷத்துக்கு குறையாம போடுவாங்க. ரைட்டா, சோ அப்ப அந்த 20 வருஷத்துக்கு குறையாம போட்டிருக்க காசு தான் நான் கரண்ட் லைபிலிட்டி. ஒரு கம்பெனி ரொம்ப லாங் டர்முக்கு ஒரு பெரிய லோனா வாங்கியிருக்காங்க, அது வருஷ கணக்குல வட்டி கொடுத்தாதான் அடையும் அப்படின்னா அதுதான் நம்ம வந்துட்டு நான் கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாண்ட்ஸும் வந்துடும், அக்ரிமெண்ட் வந்துடும், நிறைய விஷயங்கள் இருக்கும். சரிங்களா, ஆனா இந்த இடத்துல ஜஸ்ட் 1 இயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கோடி ரூபாய் வாங்கிருக்காங்க அப்படின்னா அது திருப்பி அந்த 100 கோடி ரூபாய் அந்த பேங்க்குக்கு 1 இயர்ல கொடுத்துடணும். ஸோ அந்த மாதிரினா ஷார்ட் இஎம்ஐ ஆர் ஷார்ட் லோன்ஸ் தான் நம்ம வந்து கரண்ட் லைபிலிட்டி சொல்லுவோம். ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு கம்பெனி வட்டி கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு இடத்துக்கு அப்படின்னா அதுதான் நம்ம நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ் ஷீட்டோட நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா அதர் லைபிலிட்டிஸ் தான். ஸோ நான் இப்போ உங்களுக்கு அதர் லைபிலிட்டிஸ்னா என்ன புரியணும்னா உங்களுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து புரிஞ்சிடணும். அது பேர் தான் வந்துட்டு ட்ரேட் கிரெடிட். ஓகேங்களா, ஸோ ட்ரேட் கிரெடிட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போறீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா திங்ஸ் வாங்குறீங்க. உங்களுக்கு தேவையான டூத் பேஸ்ட், ப்ரஷ், சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டீங்க. ஸோ வாங்கிட்டு அந்த இடத்துல கடன் வச்சுட்டு வரீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா கடன் வைக்கிறீங்க. நான் வந்து உங்களுக்கு அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஸோ இப்போ சூப்பர் மார்க்கெட் ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடு, நான் திருப்பி கண்டிப்பா தந்துருன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போடுன்ற இடத்துல நீங்க சைன் பண்றீங்க. ஸோ இப்போ நீங்க வந்து பொருள் வந்து வாங்கிட்டு போயிட்டீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த பொருள்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு கடை போடுறீங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்டோர் வந்து போடுறீங்க, ஒரு சாப்பாடு கடை போடுறீங்க. அந்த கடையில என்ன பண்றீங்கன்னா நீங்க வாங்கின அந்த பொருளை வச்சு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சேல் பண்றீங்க. சேல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இவ்வளோ மணி கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த மணியை அடுத்த மாசம் எடுத்துன்னு வந்து நீங்க கொடுக்குறீங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரேட் கிரெடிட். அதாவது நீங்க ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்குறீங்க, ஆனா காசு கொடுக்காம அந்த பொருளை வாங்கிட்டு வந்து அதை லாபமாக்கி திருப்பி அந்த கடனை கொடுக்குறீங்க தெரியுமா, அதுதான் வந்து ட்ரேட் கிரெடிட். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரியணும். ஏன்னா நீங்க நம்பி ஒரு காசு போட போறீங்களா, ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ட்ரேட் கிரெடிட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி வந்து யாருக்குள்ள டீல் வச்சிருக்காங்களோ அதுதான் நம்ம வந்துட்டு அதர் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டாடா மோட்டார்ஸ் கார் தயாரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். நட்டு போல்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வீல்ஸு, அதுக்கப்புறம் அது போடுற டயரு, அதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது தயாரிக்கிற மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட வந்து போவாங்க. ஓகேங்களா, ஸோ மேனுஃபேக்சர்கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு இவ்வளவு பொருள் தேவை, இவ்வளவு நட்டு தேவை, போல்ட் தேவை, எனக்கு இவ்வளவு இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இவங்க யூனிட்ல வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. இந்த அசம்பிள் பண்ணிட்டு ஒரு முழு காரா வந்து தயாரிப்பாங்க. சரிங்களா, தயாரிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து செல் பண்ணுவாங்க. செல் பண்ணிட்டு வர ப்ராஃபிட்ல இருந்து இந்த கடனை வந்து மொத்தமா அடைச்சிடுவாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து அதர் லைபிலிட்டிஸ்.
ஸோ நெக்ஸ்ட் டோட்டல் லைபிலிட்டிஸ் பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம மேலே பார்த்தா அந்த ஈக்விடிட்டி, அதுக்கப்புறம் பாரோயிங், ரிசர்வ், டோட்டல் லைபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ இவங்க எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்களோ அந்த மொத்த சம்மேஷன், அதாவது மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் லைபிலிட்டிஸ் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விடிட்டி அவங்க வந்து ஷேர் ஹோல்டருக்கு 2 கோடி ரூபாய் தரணும். அதுக்கப்புறம் பாரோயிங்க, அதாவது கடனா வந்து 1 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. அப்போ ரிசர்வ், அதாவது சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, அது வந்துட்டு இன்னும் 1 கோடி ரூபாய் போட்டுக்கலாம். அதர் லைபிலிட்டிஸ், அதாவது நம்ம கிரெடிட்காக கொஞ்சம் காசு தரணும்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 கோடி ரூபாய் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மொத்தமா ஆட் பண்றப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 6 கோடி ரூபாய் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 6 கோடி தான் டோட்டல் லைபிலிட்டிஸ். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் லைபிலிட்டின்றது கம்பெனியை விட்டு காசு வெளியில போற விஷயம். ஓகேங்களா? அவுட், அதாவது காசு வெளில போற விஷயம். ஸோ இவ்வளோ காசையும் கம்பெனி ஒருத்தங்களுக்கு தரணும். இப்போ ஈக்விட்டினா என்ன, ஷேர் ஹோல்டருக்கு தரணும். பாரோயிங்னா என்ன, கொடுத்த காசு திருப்பி தரணும். ரிசர்வ்னா என்ன, அதாவது கஷ்ட காலத்துல யூஸ் பண்ணணும். அப்புறம் அதில் எப்படின்னா என்ன, இன்னொரு மேனுஃபேக்சருக்கு நம்ம காசு தரணும். ஸோ கம்பெனிலாம் விட்டு காசு போகுது இல்லையா? ஸோ இதை மொத்தமா லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட்டா கடன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மொத்த கூட்டமைப்பு தான் டோட்டல் லைபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் டைம் நீங்க பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை ரொம்ப ஹைலைட்டா போட்டிருப்பாங்க. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டே வந்து 2ஆ ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அசெட், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் லைபிலிட்டிஸ். ஸோ டோட்டல் லைபிலிட்டிஸ் என்னன்னா இந்த மொத்த அடிஷன் தான். ஓகேங்களா? ஸோ நாளைக்கே நீங்க ஒரு டோட்டல் லைபிலிட்டிஸ்ல வந்து ஒரு 2000 கோடி ரூபாய் பாக்குறீங்க அப்படின்னா 2000 கோடி ரூபாய் அந்த கம்பெனி மத்தவங்களுக்கு திருப்பி தரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட பேலன்ஸ் ஷீட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. இப்போ நம்ம செகண்ட் ஹாஃப்ல அசெட்னா என்னன்னு பாத்திரலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டோட செகண்ட் ஹாஃப் ஆன அசெட் பத்தி பாத்திரலாம். லைபிலிட்டிஸ் மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்காது, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அசெட்லயே வந்துட்டு 2 டைப் ஆஃப் அசெட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு அசெட், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அதர் அசெட். ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு இருக்க லேண்டு, அதுக்கப்புறம் மிஷினரி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லேபர். எஸ், இப்போ ஒரு லேபர் வந்து ரொம்ப வருஷம் கம்பெனில வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களே நம்ம அசெட் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு கம்பெனி கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கோ அதை தான் நம்ம வந்துட்டு அசெட், அதாவது ஃபிக்ஸ்டு அசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதர் அசெட். ஸோ அதர் அசெட்ல என்ன இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கும். அது என்னடா கேஷ் ஈக்குவலன்சி இல்ல கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உங்ககிட்ட கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கோல்டு நீங்க எப்ப வேணா விற்கலாம். அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து கம்பெனி கிட்ட இருக்கும், அதை வித்தா அன்னைக்கு காசு கிடைச்சிடும், இல்லை நாளைக்கு வந்து காசு கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்த மாதிரி தான் ட்ரேட் கிரெடிட்ல ஒரு விஷயம் பார்த்தோம்ல, அதாவது நம்ம கடனா சில விஷயங்களை வாங்கிட்டு வருவோம், அதுல ப்ராஃபிட் பண்ணி திருப்பி கொடுப்போம்ல, அந்த மாதிரி இந்த கம்பெனி சில சமயம் செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் இருக்காங்க, அவங்க ஸ்டேரிங் வந்து நல்லா தயாரிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேரிங்கை மஹிந்திரா கம்பெனி கேட்கறாங்க, அதாவது டாடா மோட்டார்ஸ் கிட்ட, உங்க ஸ்டேரிங் நல்லா இருக்கு, ஸோ எங்களுக்கு நீங்க தயாரிச்சு கொடுங்கன்னு சொன்னப்போ இவங்க வந்து தயாரிச்சு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த மஹிந்திரான்ற கம்பெனி டாடா மோட்டார்ஸ் கொடுக்கணும்ல, ஸோ அந்த காசை தான் வந்து ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நல்லா நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா லைபிலிட்டிஸ் அப்போ காசு நம்ம விட்டு போச்சு, இப்போ அசெட்ன்றப்போ காசு நம்ம கிட்ட வருது. பாத்தீங்களா? இப்போ கம்பெனிக்குள்ள காசு வந்துட்டே இருக்கு நம்ம சொல்ற ஒரு டாபிக்லயும். ஸோ அதான் அசெட்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அசெட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாண்ட்ஸ், அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்ஸ், அதாவது சில வச்சிருப்பாங்க, அதாவது நான் இந்த வேலை செஞ்சு முடிச்சா நீங்க காசு தரணும் அப்படின்ற மாதிரி சில அக்ரிமெண்ட்ல அவங்க சைன் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காசுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அதர் அசெட் சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்தை அவங்க டக்குன்னு விற்க மாட்டாங்க, அதாவது விற்கணுன்ற நோக்கத்துக்காக இதை வச்சு இல்ல, பட் ஸ்டில் ஒரு ப்ரைடுக்காக வச்சிருப்பாங்க. கம்பெனி இயங்கணும் அப்படின்னா லேண்ட் தேவைப்படும், அது மிஷின் தேவைப்படும், லேபர்லாம் தேவைப்படும்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வச்சிருக்கிறது தான் ஃபிக்ஸ்டு அசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதர் அசெட்னா ரொம்ப சிம்பிள் தான், அதாவது இன்னைக்கே வித்து நம்ம அந்த காசு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே அதர் அசெட்ல இருக்கும். இதுதான் நம்ம தமிழ் அழகா அசையும் சொத்து, அசையா சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பணம் நம்ம கிட்ட வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பணம் வரதுக்கு 2 வழிகள் இருக்கு, அதாவது ஃபிக்ஸ்ட் அசெட், அதர் அசெட் அப்படின்னு சொல்லப்படுற 2 விஷயங்கள் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா CWIP, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் இன் ப்ராசஸ் ஆர் கேபிட்டல் ஒர்க்கிங் இன் ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப எல்லாம் குழப்பிக்க வேணாம். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, இப்போ டாடா மோட்டார்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு நாள் இவங்க வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் தயாரிச்சிட்டு இருக்காங்க, அதாவது பெட்ரோல் கார்ஸை வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஃபியூச்சரிஸ்டிக் என்னது, ஈவிக்கு எல்லாம் மாறணும். ஸோ இப்போ ஈவி கார் தயாரிக்கணும், நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வேணும், அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி வேணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த செட்டப் எல்லாம் வந்து உருவாக்கணும்ல. இப்போ அந்த செட்டப்பை உருவாக்குறதுக்காக அவங்க சம் கோடி ரூபாய் வந்து உள்ள போடுவாங்க, அதாவது கொஞ்சம் காசு வந்து உள்ள போடுவாங்க. அதை தான் நம்ம வந்து CWIP, அதாவது கேபிட்டல் ஒர்க்கிங் இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு விஷயம் தயாரிக்கிறதுக்காக நம்ம ஒரு பிளான்ட்டை உருவாக்குறோம்ல, அதாவது ஒரு தயாரிப்பு ஃபேக்டரி வந்து உருவாக்குறோம்ல, அந்த காசு தான் நம்ம வந்துட்டு CWIP அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த CWIPன்றது ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கம்பெனி வந்துட்டு ஃபியூச்சர் கோல்ஸை நோக்கி போற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, அதாவது அவங்க தாட் ப்ராசஸ் இருந்தது அப்படின்னா
அந்த சிடபிள்யூஐபி அதிகமா இருக்கும். ஏன்னா கரண்ட் சிச்சுவேஷன் அடாப்ட் பண்ணாதான் அந்த ப்ராடக்ட் தயாரிக்க முடியும். அப்பதான் இந்த மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியும். அதாவது ஒரு விஷயம், அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்குறாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் உருவாக்குறாங்க, அதுக்கு போடுற காசு தான் வந்து சிடபிள்யூஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒன்ஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா இது பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள வந்துடும். அது 1 கோடி ரூபாய் இருக்கலாம், இல்ல 500 கோடி ரூபாய் இருக்கலாம், எவ்வளவு கோடி ரூபாய் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் சிடபிள்யூஐபி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்க போறாங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டாபிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு கம்பெனி முன்னேறணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க வச்சிருக்க காசு அவங்க கிட்டே இருக்கக்கூடாது, அதை இன்னொரு இடத்துல வந்து போட்டு வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இருக்கோம், நம்ம வந்து கோல்ட்ல வந்து காசை போடுறோம். எதுக்காக காசை போடுறோம்? ஏன்னா இன்னைக்கு அது வந்து ஒரு 6900 ரூபாய் இருக்கு அப்படின்னா நாளைக்கு அது 7600 ரூபாவோ இல்ல 8000 ரூபாவோ மாறும். ஸோ வந்து பணம் வந்து மல்டிப்ளை ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபிளேஷன் ரேட், அதாவது பணம் வீக்கோன்ற விஷயத்த நம்ம வந்து பீட் பண்றோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் கம்பெனிக்கிட்டையும் ஒரு காசு இருக்கும். ஆனால் அந்த காசு அவங்களே வச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி க்ரோ பண்ற இடத்துல வந்து போட்டு விட்டுருவாங்க. ஸோ அதுலேயே வந்து 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ரொம்ப சிம்பிள் தான். கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க போட்ட காசு அங்கிருந்து வந்துடணும். அதுதான் வந்துட்டு கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு அக்ரிமெண்டா இருக்கட்டும், ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு இந்த காசு திருப்பி வந்துடணும் அப்படின்னு இவங்க நம்பி ஒருத்தங்கிட்ட காசு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். இன்னொன்று நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த கம்பெனி இன்னொரு கம்பெனி மேல முதலீடு போடுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்து தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்ல போற ஒரு கம்பெனி வந்து எடுத்துக்கோங்க. அவங்களோட சப்சிடரியா தான் ஜேஎல்ஆர் மோட்டார்ஸ் இருக்கு, அதாவது ஜாகுவார் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜேஎல்ஆர் வந்து நல்ல கம்பெனிப்பா, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோ டைமும் பணமும் கொடுத்தா நல்லா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20 வருஷம் டைமுக்கு ஒரு 200 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பேர்ல கொடுக்குறாங்க. அதாவது நான் இப்ப கொடுத்த காசை நீ டபுள் பண்ணிடணும், 4000 கோடி ரூபாய் டபுள் பண்ணி திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல உள்ள போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லாங் டைம் ஆஃப் பீரியட்ல கொடுக்குற அந்த லோன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு ஒரே வருஷத்துல முடியாது, இதுல நிறைய அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பேர்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பேலன்ஸ் ஷீட்ல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் கரண்ட் அண்ட் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க திருப்பி அந்த காசு போட்ட காசு அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கொஞ்ச நாள், அதாவது மினிமம் ஒரு 5 இருந்து 20 இயர்ஸ்க்குள்ள அந்த காசு அவங்க திருப்பி தரதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இது ஏன் பண்றாங்க அப்படின்னா காசு அவங்களுக்குள்ளே இருந்தா வந்து கரைஞ்சிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இன்ஃபிளேஷன் பீட் பண்ணி கொஞ்சம் மேல வரலாம், அதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம டோட்டல் அசெட்னா என்னன்னு பார்த்துடலாம். டோட்டல் அசெட்னா ரொம்ப சிம்பிளா எப்படி டோட்டல் லைபிலிட்டிஸ் பார்த்தோமோ, டோட்டல் அசெட்ன்றது இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தோட கூட்டமைப்பு தான். இப்போ அசெட் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் இருக்கு, அப்புறம் வந்து அதர் அசெட் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு. நெக்ஸ்ட் சிடபிள்யூஐபிக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அவங்க வந்து ஒரு 3 கோடி ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து அவங்க ஒரு 4 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க அப்படின்னா இது மொத்தத்தோட அடிஷன் தான் டோட்டல் அசெட். இப்போ டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 10 கோடி ரூபாய் வருது. ஸோ இப்போ கம்பெனியோட டோட்டல் சொத்து மதிப்பு 10 கோடி ரூபாய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பேலன்ஸ் ஷீட்டை பாக்குறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதாவது பேலன்ஸ் ஷீட்ன்றது 2 டிவைட் பண்ணியிருப்பாங்க, டோட்டல் அசெட், டோட்டல் லைபிலிட்டிஸ். ஸோ அசெட்ன்றது அவங்க கிட்ட மொத்த சொத்து மதிப்பு, அப்புறம் வந்து டோட்டல் லைபிலிட்டிஸ்ன்றது அவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய காசு. கடன் இல்லை, கடன் ஒன் ஆஃப் த பார்ட் தான், அது மொத்தமா காசு திருப்பி கொடுக்கணும்ல, அதை வந்து டோட்டல் லைபிலிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் டோட்டல் அசெட் கீழே நீங்க 2 கோடி ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், 2 கோடி ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட முழு சொத்து மதிப்பு 2 கோடி ரூபாய் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டோட்டல் லைபிலிட்டிஸ் கீழே வந்து ஒரு 3 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த கம்பெனி திருப்பி தர வேண்டிய காசு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்ஸ். நீங்க ஒரு கம்பெனில காசு போடுறீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட்ல இல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம டோட்டல் லைபிலிட்டிஸ் அண்ட் டோட்டல் அசெட்ல ஒரு கேட்ச் இருக்கும். என்ன அப்படின்னா எப்போ டோட்டல் லைபிலிட்டிஸ் அண்ட் டோட்டல் அசெட் பார்த்தாலும் ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ டாடா மோட்டார்ஸை நீங்க பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 32 கோடி ரூபாய் அசெட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே 32 கோடி ரூபாய் தான் வந்துட்டு லைபிலிட்டிஸ்ல இருக்கும். இதுல ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. இது நிறைய பேர் நிறைய இஷ்யூ சொல்லுவாங்க. நான் இதை வந்து இன்னொரு வீடியோ போடுவேன், ஹவு டு கால்குலேட் வந்து புக் வேல்யூ ஆஃப் ஷேர்னு சொல்லிட்டு. அது நான் வந்து கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா பட் ஸ்டில் இப்போ நம்ம இதே வந்து பிரிச்சு நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம். இந்த ஃபிக்ஸ்டுனா என்ன, அப்புறம் வந்து அதர் அசெட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து லைபிலிட்டிலே வந்துட்டு பாரிங் ரிசர்வ்ல பார்த்தோம்ல. ஸோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். ஆனா நீங்க மொட்டையா இதை ஒண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒன்றும் புரியாது. ஏன்னா இவங்க வேணும்ட்டே தான் வந்துட்டு ரெண்டுத்தையும் சேமா வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இதை வச்சு கால்குலேட் பண்ணாம நான் மேல சொன்னா சப்டிஷன் வச்சு கால்குலேட் பண்ண போது புரிஞ்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டை மொட்டையா டோட்டல் அசெட் அண்ட் டோட்டல் லைபிலிட்டின்னு பார்க்காம இந்த மாதிரி சப்டிஷன்ஸ் பார்க்கும்போது அந்த கம்பெனி எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட் தான் பார்க்க போறோம். எஸ், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்ல இருக்க
சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், டாக்ஸ், இபிஎஸ், இன்ட்ரெஸ்ட், அப்புறம் டிப்ரிசியேஷன். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அது மட்டும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இல்லை பெரிய ஃபார்முலால ரொம்ப மிஸ்மேட்ச்லாம் இருக்காது, ரொம்ப மினிமல் ஃபார்முலா இருக்கும். நீங்க மேக்ஸிமம் ஃபார்முலா கூட பார்க்க தேவையில்ல, ஷீட்ல டீல்ஸ் பார்த்தாலும் பாதி புரிஞ்சிடும், அப்படிதான் இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்ல மொத்தமே 11 டாபிக்ஸ் தான் இருக்கு. அதை நீங்க செட்டா இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ நம்ம ரொம்ப பேசிக்கா சொல்லி தரேன் பாருங்களேன். நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பாப்பீங்க அப்படின்னா சேல்ஸ் அப்படி பாப்பீங்க. சேல்ஸ்னா ரொம்ப சிம்பிள், அதாவது ஒரு கம்பெனி எவ்வளவு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சேல்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன? ரெவன்யூ. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. இவங்களோட பிரதானமான தொழில் என்ன? கார் தயாரிக்கிறது. ஸோ இவங்க கார் தயாரிச்சு யாருக்கு விற்க போறாங்க? நம்மள மாதிரி ஒரு கன்சியூமருக்கு தான் விற்க போறாங்க. சரிங்களா? ஸோ விற்கிறப்ப அவங்க ரேட் வச்சு விற்பாங்க தெரியுமா? அந்த ரேட்டு தான் இங்க சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு காசு கொடுக்குறோமோ அதுதான் ரெவன்யூ இல்ல சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கன்சியூமர் வந்து ஒரு காரை ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குறது வச்சுக்கோங்களேன், அதுதான் அந்த கம்பெனி பண்ண சேல். அதாவது ஸோ கன்சியூமர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அது காசு கொடுத்து வாங்கிடுவாரு. ஸோ அந்த கணக்கு வந்துட்டு இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஷீட்ல சேல்ஸ்ல வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ். அதாவது இப்போ டாடா மோட்டார்ஸ் ஒரு கார் தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2 லட்ச ரூபாய் கார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு கொஞ்சம் செலவுலாம் ஆகும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு லேபர் செலவாகும், மிஷின் செலவாகும், அதாவது அந்த அசம்பிளிங் யூனிட்ல இருக்குல்ல, ஸோ அது செலவாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி செலவாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டர் செலவாகும். ரெண்டர்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல லீஸ்க்கு இருக்காங்க, அந்த லீஸ்ல தான் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டே இருக்கு அப்படின்னா அது லீஸ் அமௌண்ட் தரணும்ல. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் தெரியுமா? ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்ல வரும். இந்த எக்ஸ்பென்சஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நான் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இப்போ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட பர்சன்டேஜ்ல சொல்லுவேன், அப்போ பக்காவா வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சஸ்ன்றது ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இது வந்து ரொம்ப முக்கியம். கம்பெனி எண்ட் ஆஃப் தி டே எவ்வளவு சேல்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு தேவையானது அந்த கம்பெனி பர்டிகுலர் அமௌண்ட்டை போட்டு எவ்வளவு எடுத்தாங்க, அதாவது எவ்வளவு முதல் போட்டு எவ்வளவு பணத்தை அவங்க திருப்பி எடுத்தாங்க அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த கேஸ்ல டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு 10,000 ரூபாய்க்கு கார் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், பெரிய நம்பரா போட்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு காரை சேல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 ரூபாய்க்கு கார் சேல் பண்றதுக்கான செலவு வந்து ஒரு 4,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு 10,000 ரூபாய் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு செலவு பண்ண காசு வந்து 4,000 ரூபாய். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு 10,000 ஒரு காரை விற்கிறாங்க. அந்த கார் தயாரிக்கிறதுக்கான செலவு வந்து 4,000 ரூபாய். ஸோ கழிச்சிட்டோம் அப்படின்னா முதல்ல இருந்து நம்ம லாபத்தை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு டோட்டலா எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லி தரேன். சரி, ப்ராஃபிட் லாஸ் ஷீட்டோட முக்கியமான டாபிக் வந்து இது. ஸோ இது உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு பேசிக்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது எக்ஸ்பென்சஸ்னா என்ன, சேல்ஸ்னா என்ன, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஒரு பேஸா வச்சு இதை பாருங்க, உங்களுக்கு பக்காவா புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சி, இப்போ டாடா மோட்டார்ஸ் ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அது செலவானது எவ்வளோ? ஒரு 4,000 ரூபாய். அதாவது அவங்க போட்ட முதல் வந்து ஒரு 4,000 ரூபாய் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 6,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றோம். சி, இப்போ இவங்க வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்ல இதை வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். சி, இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ 100 ரூபாய் வந்துட்டு ஒருத்தங்க வந்து முதல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ப்ராடக்ட்டை முதல் போட்டு 110 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட ப்ராஃபிட் எவ்வளோ? 10 ரூபாய். ஸோ இப்போ இது பர்சன்டேஜ் கணக்கு பண்ணா எவ்வளோ வரும்? 10%. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொருத்தர் சேம் ப்ராடக்ட்டை 200 ரூபாய்க்கு முதல் போட்டிருக்காரு. அவரு 220 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்போ இதுல வந்து 20 ரூபாய் நிக்குதா? ஸோ இப்போ இதை நம்ம பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணா எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? அதே 10% தான் வரும். ஸோ லாபம் வந்துட்டு எவ்வளவு வேணா அவங்க எடுக்கலாம், ஆனா பர்சன்டேஜ் தான் அதோட அக்யூரேட்டான ஒரு வேல்யூ வந்து சொல்லும். அதனால அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ஆன் பேப்பர்ல என்ன பார்த்தாலும் சரி, முக்கியமா இந்த ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது தான் உண்மையாலே அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிச்சா? இப்போ இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. நான் சாம்பிளுக்கு கொஞ்சம் வேல்யூஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த ஃபார்முலாக்கு தேவையான சேல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா
நம்மளுக்கு இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ன்றது இல்லை. அதாவது நம்ம இன்னும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கல. ஸோ நம்ம முன்னவே சொன்ன மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? இப்போ சேல் எவ்வளோ ஆயிருக்கு? 5 லட்சம் ரூபாய்க்கு ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்கு? 3,50,000 ரூபாய்க்கு ஆயிருக்கு. ஸோ உங்க டோட்டலா 1,50,000 ரூபாவா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதாவது ஓபியா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அப்படியே தூக்கி ஃபார்முலால போடலாமா? ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1,50,000 ரூபாவை இங்க போட்டு நெக்ஸ்ட் சேல்ஸ்ல இருக்க 5 லட்சம் ரூபாய் தூக்கி இங்க போட போறோம். ஓகேங்களா? இதை பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ண போறதுனால 100 தூக்கி இங்க போட்டுக்கிறோம். ஸோ இப்போ எவ்வளவு வரும்? 30%. ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மொத்த சேல், அதாவது காரை மொத்தமா 5 லட்சம் சேல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு போட்ட முதல் வந்து 3,50,000 ரூபாய், அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்துட்டு 1,50,000 ரூபாய். அது எந்த அளவுக்கு பர்சன்டேஜ்? அதாவது 30%. ஸோ அவங்க ஒரு ப்ராடக்டையுமே 30% மார்ஜின்ல விற்கிறாங்க. இது ஒரு மல்லிகை கடைக்காரர் கூட இந்த கணக்கு தான் போடுவார். சரிங்களா? நீங்க ஒரு பேனா கடைக்காரர்கிட்டயோ இல்ல பேப்பர் கடைக்காரர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு மார்ஜின்ல விற்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ல இருந்து 10% சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். பேர்ல இருக்க மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ன்றது அந்த கம்பெனியோட பிரதான தொழில இருந்து எவ்வளவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது தான். சோ இந்த கேஸ்ல 30% கிடைச்சிருக்கு. சோ இப்போ இந்த வருஷத்துல டாடா மோட்டார்ஸோட சேல் வந்து 30%. ஓகே, 30%ன்றது நல்ல சேல்னு கேட்டீங்க அப்படின்னா 15%க்கு மேலே நல்ல சேல் தான். சோ இது என்னோட பர்சனல் கருத்து தான். ஒரு செக்டாருக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது ஒரு ஆட்டோமொபைல் செக்டர் முதலும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ இப்படி கம்பேர் பண்றப்போ 30%ன்றது ஒரு நல்ல ப்ராஃபிட்டே கூட. இப்போ நெக்ஸ்ட் டாபிக்கான அதர் இன்கம் இன்ட்ரெஸ்டையும் பார்த்துடலாம். சி அதர் இன்கம்க்கு இன்னொரு பேர் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடா இன்கம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அதே டாடா மோட்டார்ஸ் கம்பெனி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டாடா மோட்டார்ஸ் கம்பெனி அவங்களோட கார் தயாரிக்கிறாங்கல்ல, அந்த காரை தயாரிக்காம இதர செலவுகள்ல இருந்து அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் வந்து மற்ற கம்பெனிஸோட ஷேரை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வேர்க்கன்னு அவங்க கம்பெனியோட சப்சிடரியான டாடா டெக்னாலஜியை வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இதே வாங்குவாங்க அப்படின்னா இது பேர் தான் வந்து லிக்விடேட் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடா லிக்விடேட் அசட் அப்படின்னா இன்னைக்கே அவங்க வித்து அதை காசாக்க முடியும். ஓகேங்களா? சோ இன்னைக்கே அதை வித்து காசாக்க முடியும் அப்படின்னா அதுவும் அவங்க லாப கணக்கு தானே. சோ இதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்ல தான் வரும். அதே மாதிரி எப்பப்பெல்லாம் பணம் வந்துட்டு உள்ள வருதோ அது எல்லாமே நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கம்பெனி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்களோட பிரதான தொழில் இல்லாம இந்த மாதிரி இதர விஷயங்கள்ல இருந்து காசு சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? அதுதான் நம்ம வந்து அதர் அசட் சொல்லுவோம். இதை ஷேர்னு எடுத்துக்கலாம். இன்னொரு இடத்துல பாண்டு போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு பேங்க்ஸோட பாண்டா இருக்கலாம், இல்ல மற்ற கம்பெனிஸோட பாண்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அவங்க ஒரு லேண்ட் வச்சிருக்கலாம், அதை வந்துட்டு விற்க போறதா இருக்கலாம், அது வித்து காசு சம்பாதிச்சதா இருக்கலாம். ஸோ அவங்க எப்படி எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்களோ அது எல்லாமே அதர் இன்கம் தான் வரும். இது கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராஃபிட் லாஸ் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பாத்துக்கோங்க, அதர் இன்கம்ன்றது இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஓகேங்களா? நார்மலா இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா இது பேரு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ டாடா மோட்டார்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பேங்க்ல இருந்து கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அவங்க வந்து திருப்பி தரணும். சரிங்களா? ஸோ அதை சொல்றது தான் இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. இது சில சமயம் பர்சன்டேஜ்ல போட்டிருப்பாங்க, சில சமயம் வந்து ருபீஸ்ல போட்டிருப்பாங்க. நீங்க எப்படி போட்டாலும் குழம்ப கூடாது. ஏன்னா இது கம்பெனி திருப்பி கொடுக்க வேண்டிய பணம், அதாவது கம்பெனில இருந்து வெளில போக வேண்டிய பணம். சரிங்களா? இதை ரெண்டுமே பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய என்னன்னா அதர் இன்கம்ன்றது இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதாவது பணம் உள்ள வர்றது. இன்ட்ரெஸ்ட் வெறும் நார்மல் இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ், பணம் வெளில போறது, அதாவது கம்பெனி திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப கவனமா பார்க்கணும். அதாவது அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் வேணா பண்ணலாம், ஆனா இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஒரு 30%, 40% பாத்தீங்கன்னா ஸோ அவங்க சேல்ஸ்ல இருந்து ஒரு 40% அவங்க திருப்பி கடனா கொடுக்கணும். அதாவது அவங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான டேர்ம்ஸ். நான் ஏன் இவ்வளவு பேசிக்கா நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, ப்ரோ நீங்க ஏன் இவ்வளவு பேசிக்கா நடத்திட்டு இருக்கீங்க, நீங்க ஸ்டாக்ஸ்க்கு நேரா போலாம்னு சொல்லிட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் முதல்ல சொல்ல வர்றது என்னன்னு புரியணும். ஓகேங்களா? நான் பாட்டுன்னு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் ஷீட் எடுத்துட்டு இந்த கம்பெனி வந்து இது பாருங்க, திடீர்னு நான் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பாருங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு படிப்படியாக பார்த்து வளர போறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொன்னா நாளைக்கு புரியணும். ஓகேங்களா? அதனால நான் இவ்வளவு டீட்டெயில பேசிக்கா நடத்திட்டு இருக்கேன். சொல்ல கவனம் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ஸ்டாக் அனலைஸ் பண்றப்போ டபால்னு உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா டிப்ரிசியேஷன் தான். இந்த விஷயத்த நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்ல டிப்ரிசியேஷன்ன்றது ஒரு கோல்டு மாதிரி. சரிங்களா? இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி
அவங்க முதல் போட்டு எந்தெந்த விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது பக்காவா புரிஞ்சிடும். நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல நிறைய மிஷின்ஸ் இருக்குமா? இப்போ அதை வச்சு அவங்க கார் தயாரிப்பாங்களா? ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு 2023 நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே விஷயத்த டாடா மோட்டார்ஸ் வந்து 2024 பண்ணாங்க அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனியோட மிஷினரிஸ் எல்லாமே தன்னோட மதிப்பை வந்து இழந்திருக்கும். டிப்ரிசியேஷன்ன்றது கம்பெனில இருக்க தன்னோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருக்க மிஷின்ஸையோ இல்லைன்னா வந்துட்டு அவங்க வச்சிருக்க பொருளோ நாளுக்கு நாள் மதிப்பு இழக்கு தெரியுமா? அதை குறிப்பிடுற ஒரு டேர்ம் அப்படின்றத நினைச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ டாடா மோட்டார்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா மிஷின்ஸ் வந்து வாங்குறாங்க. அதாவது அவங்க கார் தயாரிக்கிறதுக்கு மிஷின்ஸ் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ அந்த மிஷினுக்கு அவங்க டோட்டலா கோட் பண்ற விலை பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இது வந்து 2023 நடக்குது. ஒரு 50,000 மிஷின்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த மிஷினுக்கு அவங்க ஒரு டியூரேஷன் லைஃப் வந்து கொடுக்குறாங்க. அதாவது அந்த மிஷின் வந்து 5 வருஷத்துக்கு மதிப்பு உள்ளது. அது வரைக்கும் அது நிக்காம ஓடும் அப்படின்ற ஒரு கேரண்டி வந்து ஒரு மேனுஃபேக்சர் கொடுக்குறாரு. ஓகேங்களா? சோ இப்போ நம்மளுக்கு மிஷினோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. அதோட லைஃபும் எவ்வளவுன்னு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் அந்த மேனுஃபேக்சரர் அந்த மிஷினுக்கு இயங்குற செலவு எவ்வளவு அப்படின்றது சொல்லுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு வந்து அது 5,000 ரூபாய் எடுக்கும். அதாவது இயங்குற எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம், வேற எந்த சர்வீஸ் காஸ்டா இருக்கலாம், அதுக்கு வந்துட்டு 5,000 ரூபாய் வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டிப்ரிசியேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டிப்ரிசியேஷன் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா அந்த மிஷினோட செலவு, அதாவது மிஷின் எக்ஸ்பென்சஸையும் ஆர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் வேல்யூன்னு ஒண்ணு இல்ல, ஒரு மிஷின் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகும் அது இயங்குறதுக்கு அப்படின்றது தான். சோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி டோட்டல் டிவைட நம்ம இந்த வருஷத்தோட நம்ம டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ தெரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா, நீங்க ஒரு மிஷினோட எக்ஸ்பென்சஸோட அதோட ஆர் வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்க வருஷத்தை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அந்த கம்பெனி எந்த அளவுக்கு மதிப்பு வந்து இழக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கேஸ்ல நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ? 50,000 ரூபாய். ஓகேங்களா? மைனஸ் ஆர் வேல்யூ எவ்வளோ? 5,000 ரூபாய். நெக்ஸ்ட் எவ்வளோ? எத்தனை வருஷம்? 5 வருஷம். ஸோ டோட்டலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 45,000 வரும். டிவைடட் பை ஒரு 5 போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 9,000 ரூபாய் வரும். ஸோ ஒரு வருஷத்துக்கு இந்த மிஷின் 9,000 ரூபாய் தன் மதிப்பை வந்து இழக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டிப்ரிசியேஷனால எனக்கு என்ன யூஸ்? இதனால கம்பெனி எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கம்பெனி ஒரே ஓட்ட மிஷினை திருப்பி திருப்பி ஓடிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவென்ச்சுவலி சேல்ஸ் வந்து குறையும். ஏன்னா அதெல்லாம் அவர் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் செலவு இழுத்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அது சரி பண்றதுக்கான செலவே ஆயிட்டு இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ற ஒன்று தான் டிப்ரிசியேஷன். ஸோ ஒரு கம்பெனிக்கு எந்த அளவுக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ கம்மியா இருக்கோ அந்த கம்பெனி அந்த மிஷின்ஸ் மேல அவ்வளவு காசு போட்டு தயாரிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். சரிங்களா? நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி போயிட்டீங்க அப்படின்னா பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு கார் கம்பெனி அனலைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து நீங்க பார்ட்ஸை மாத்தணும், மிஷின்ஸை மாத்தணும். ஏன்னா இப்போ பெட்ரோல் தயாரிக்கிறாங்க, நாளைக்கு வந்து ஈவிக்கு மாறணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இந்த ஓட்டர் மிஷின் வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ புதுசாக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கறதுக்கு இந்த டிப்ரிசியேஷன் வந்து யூஸ் ஆகும். இல்லை நாளைக்கே வந்து ஒரு ஸ்டீல் கம்பெனி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டீல் கம்பெனில 24 மணி நேரம் மிஷின் ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ எவ்வளவு பழுதாகும் அதெல்லாம் மாத்தணும்ல. ஸோ அது எல்லாமே டிப்ரிசியேஷன் வேல்யூ வந்து காமிச்சு கொடுத்துரும். நீங்க இதை வந்துட்டு லாஸ்டா நெட் ப்ராஃபிட்ல பார்த்தா கிடைக்காது. ஏன்னா இப்பவே வந்து டாக்ஸ் கழிச்சிருவாங்க. நான் டாக்ஸை பத்தி அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஆன் பேப்பர் டிப்ரிசியேஷன் பார்க்கும்போது இதை நீங்க தனி வேல்யூவா தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க டிப்ரிசியேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஒரு டைம் மிஷின் வந்து தன் மதிப்பை இழக்குது, அது எவ்வளவு மதிப்பை இழக்குது, அந்த கம்பெனி அதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்ற ஒரு வேல்யூ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இபிஎஸ் சொல்லி கொடுத்துறேன். இபிஎஸ்னா ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு அர்த்தம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஷீட்ல இன்னொரு முக்கியமான டாபிக் வந்து இபிஎஸ். நான் ஏன் இது ஒரு ஸ்டெயின் பண்ணி சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்தடுத்து நான் சொல்ல போறதே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இல்ல என்ன விட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஷேர் நியூஸை பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு எக்ஸ்பர்ட் பேசுறாரு அப்படின்னா இல்ல இதை தெரிஞ்சாதான் அவர் பேசுறது உங்களுக்கு கவனிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதை கவனமா பாருங்க. இபிஎஸ்ன்றது ஏர்னிங் பர் ஷேர். அதாவது இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ஷேரை 100 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பர்டிகுலர் ஷேரு எவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்றது தான் இந்த இபிஎஸ். சரிங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இப்போ இதோட உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ உங்களுக்கு இபிஎஸ் புரிஞ்சிச்சுல்ல. இப்போ இந்த இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தரேன். இபிஎஸ் ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா நெட் இன்கம் மைனஸ் டிவிடெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நெட் இன்கம் அப்படின்றது ஒரு கம்பெனி எவ்வளவு சேல் பண்ணுது அப்படின்றது தான். ஓகே, இந்த சேல்ஸ்ல இருந்து எவ்வளவு சம்பாதிச்சாங்க அப்படின்றது தான் நெட் இன்கம். இது பிஃபோர் டாக்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ்ல போவேனா. இப்போ நெட் இன்கம்ன்றது ஒரு கம்பெனி எவ்வளவு மொத்தமா சம்பாதிச்சாங்க அப்படின்ற ஒரு வேல்யூ பண்ணி நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட். இப்போ டிவிடெண்ட் என்னன்னா இப்போ ஒரு ஷேர், அதாவது டாடா மோட்டார்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வருஷம் நாங்க வந்து ஒரு 2 கோடி ரூபாய் லாபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கோட முன்னேறாங்க. ஆனா இந்த வருஷம் அவங்க வந்துட்டு ஒரு 3 கோடி ரூபாய் வந்து பண்ணிட்டாங்க. ஓகேங்களா?
ஸோ அவங்க எதிர்பார்த்ததை விட 1 கோடி ரூபாய் அதிகமாகவே பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 விஷயம் அவங்க மைண்ட்ல வரும். இப்போ அவங்க என்ன பண்ணணும், ஒன்னு அந்த காசு அவங்க ரிசர்வ் அப்படின்னு வச்சுப்பாங்க. ஸோ ரிசர்வ்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ட் 2ல சொல்லியிருக்கேன். வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது டிவிடெண்டா கொடுப்பாங்க. டிவிடெண்ட்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இவங்க எதிர்பார்த்த லாபம் அதிகமா கொடுத்தாங்கல்ல, சோ அவங்க ஷேர் ஹோல்டருக்கு பகுதியா வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுதான் வந்துட்டு டிவிடெண்ட். ரிசர்வ்னா ஒண்ணு கிடையாது. இப்போ ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுது, அதுக்கு சேஃப்டி பண்றதுக்காக பணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சுப்பாங்க. அதுதான் நான் வந்து ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த கேஸ்ல டாடா மோட்டார் என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்களுக்கே நம்ம இந்த காசு திருப்பி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 கோடி ரூபாவை பங்கு போடுறாங்க. அதுதான் வந்து டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ஷேர். நான் மறுபடியும் ஒரு சிம்பிளா ஒரு ஹிண்ட் சொல்லிடுறேன். அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ன்றது இப்போ ஒரு கம்பெனி, அதாவது இப்போ டாடா மோட்டார்ஸ் வச்சுக்கோங்களேன், ஷேர் ரிலீஸ் பண்றப்போ உங்க கம்பெனி மொத்த ஷேர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஷேர் ரெண்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ஷேர், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரமோட்டர் ஷேர். ஸோ இந்த ப்ரமோட்டர் ஷேர்ன்றது டாடா மோட்டார்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸோட ஓனர் வந்து இந்த ஷேரை வந்து வச்சிருப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ன்றது ஓகேப்பா எனக்கு இந்த ஷேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி பப்ளிக் ஆக்ஷன்ல விட்டுருவாங்க. அதுதான் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்னும். இந்த ஷேர்ஸ் தான் நம்ம வந்து வாங்குறோம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த கேஸ்ல நெட் இன்கம்ன்றது ஒரு 50 லட்சம் ரூபாய் எடுத்துக்கலாம். மைனஸ் டிவிடெண்ட், அதாவது மக்களுக்கு அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சோ ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ? ஓகே, சோ ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ? 10 லட்சம் ரூபாய். சோ இப்போ டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்னா 4.50 காசு அப்படின்னு கிடைக்கும். இந்த 4.50 காசு தான் ஒரு பர்டிகுலர் ஷேர் எவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி, இந்த இபிஎஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன் நம்ம இதை வந்து இவ்வளவு கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஷேரை வந்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இபிஎஸ் வந்து 2.5ன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்க 1000 ரூபாய் ஷேர் வாங்குறீங்க, ஒரு வருஷம் கழிச்சு அது வந்து 2.50 காசு ஜெனரேட் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அதுதான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்ல இந்த இபிஎஸ் வந்து சொல்லுது. அதாவது நீங்க ஒரு ஷேர் வந்து வாங்கிருக்கீங்க, அது ஒரு வருஷம் கழிச்சு 2.50 காசு ஜெனரேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னொரு சினாரியோ எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க 100 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேர் வாங்குறீங்க, அதோட இபிஎஸ் வந்துட்டு 8.50 காசுன்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ எண்ட் ஆஃப் த டே, அதாவது எண்ட் ஆஃப் த இயர் வந்துட்டு 8.50 காசு வந்து சம்பாதிச்சிருக்கு. சோ இப்போ நீங்க இந்த ஷேர் வாங்குவீங்களா, இந்த ஷேர் வாங்குவீங்களா? இப்போ ஆப்வியஸ்லி இந்த ஷேர் தான் வாங்குவீங்க, ஏன்னா இது நமக்கு அதிகமா ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு. சோ இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை தான் ஒரு இன்வெஸ்டர், அதாவது நம்மள மாதிரி இன்வெஸ்டருக்கு இந்த இபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏர்னிங் பர் ஷேர் வந்து கொடுக்குது. சோ தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் கண்ணு மூட ஷேர் வாங்காம இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் லாஸ் ஷீட்டோட லாஸ்ட் டாபிக்கான ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ், டாக்ஸ், நெட் ப்ராஃபிட். இது வந்து பார்க்கும்போது எல்லாம் வந்து குழப்பமா இருக்கும், ஆனா ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்க பாருங்க, ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி டாக்ஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான டாக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு சேல் பண்ணிருப்பாங்களோ அந்த வேல்யூ தான். இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு கார் தயாரிக்கிறாங்கல்ல, அதுல அவங்க வருஷத்துல இப்போ ஒரு 10,000 சம்பாதிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க கவர்மெண்ட் டாக்ஸ் கட்ட போறாங்க. எவ்வளவு கட்ட போறாங்கன்னா ஒரு 10% கட்ட போறாங்க. சோ 10,000 10% எவ்வளவு? 1000 ரூபாய். ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்றோம்னா இந்த 1000 ரூபாய் கழிச்சிடுறோம். கழிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு கிடைக்கும்? 9,000 ரூபாய். சோ இதான் நெட் ப்ராஃபிட். சோ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அப்படின்னா மொத்த கம்பெனியோட சேல் எவ்வளவோ அதான் நம்ம சொல்லுவோம். இதை ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. சோ டோட்டல் ரெவன்யூவோட கவர்மெண்ட் எவ்வளவு டாக்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது டாக்ஸ் எவ்வளவு கழிக்கிறாங்க. ஏன்னா ஒரு கம்பெனினா லீகலா இருக்கணும். சோ லீகலா இருக்கணும் அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் தேவையான டாக்ஸ் கட்டணும். சரிங்களா? சோ அந்த டாக்ஸ் எல்லாம் கழிச்சுட்டு நமக்கு எவ்வளவு பணம் வருதோ அதான் நெட் ப்ராஃபிட் அப்படி சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பேலன்ஸ் ஷீட்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்வளவுதான் அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் இல்ல சேல் ரெவன்யூ என்ன வேணா பண்ணியிருந்தாலும் கடைசியில் நெட் ப்ராஃபிட் நம்ம கையில எவ்வளவு நிக்குது அப்படின்னு பாருங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா செக்டார் இது மாறும். இப்போ டாடா மோட்டார்ஸ்ன்றது ஒரு கார் செக்டார், ஒரு ஆட்டோமொபைல் செக்டார். இப்போ இதுவே நீங்க வந்து ஒரு ஸ்டீல் செக்டார் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டியோ இல்ல டாக்ஸோ வந்து மாறும். சோ அப்போ இதோட அளவும் வந்து மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துப்போமே, இப்போ ஒரு கம்பெனியோட சேல் வந்து 10,000 ரூபாய், இப்போ அவங்க டாக்ஸே வந்து ஒரு 25% எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இங்க 7,500 ரூபாய் தான் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட்டே வருது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சில டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க வந்து கத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ ப்ராஃபிட் லாஸ் ஷீட்ன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு இன்வெஸ்டர் ஷேர் வாங்குறாருல, அவர் கையில எவ்வளவுதான் காசு மிஞ்சும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஷீட் வந்து சொல்லுது. சோ அதனால நிறைய ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஷீட் வந்து பாருங்க, அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் வந்து பாருங்க. ஏன்னா இதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்பெனியோட பயோடேட்டா வந்து கொடுக்குது. அது கம்பெனியோட பயோடேட்டா மட்டும் கிடையாது, நம்மளுக்கு எவ்வளவு வருது, ஏன்னா நம்ம எண்ட் ஆஃப் தி காசு கொடுக்குறோம். சோ நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது எல்லாமே இதான் வந்து பார்த்து சொல்லும். சரிங்களா? சோ உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்னு தெரியணும், கொஞ்சம் ஓவர்வியூல தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே பார்ட் 1 பார்ட் 2 டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து கேக்குறீங்க ஏன் ப்ரோ இவ்வளவு பேசிக்கா சொல்றீங்க, நேரா போய் ஒரு ஸ்டாக்கே நீங்க அனலைஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் எப்படி மூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிகினர், சோ நான் க்ரோ ஆறப்போ என்ன கத்துக்கிறனோ அது எல்லாமே கத்துக்கணும்னு ஆசைப்படுவேன். சோ இப்படி கத்துட்டீங்க அப்படின்னா, சோ இந்த மாதிரி பேசிக்கலா கத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நான் ஏதாவது ஒரு டேர்ம் சொன்னேன் அப்படின்னா என் சப்ஸ்கிரைபருக்கு அது புரியும். இப்போ நான் எடுத்தோன்னே ஒரு என்டிபி ஸ்டாக்ல இதுதான் ஆப்பரேட்டிங் மார்ஜின் அப்படி சொன்னா என்ன புரியும்? அதுக்கப்புறம் வீடியோ போட்டு பாக்குறத விட நீங்க இப்பவே கத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்க வருவீங்க,
இங்க தான் வருவீங்க. அது மாதிரி ஒரு கைப்பட வீடியோ பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நான் ஒரு சொல்ல வழக்கு யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்ல வந்துட்டு புக் வேல்யூக்கு ட்ரூ வேல்யூன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்க குழம்பாம நீங்க என் வீடியோ எப்படி பார்த்தாலும் ட்ரூ வேல்யூனா நீங்க புக் வேல்யூ அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பேசிக் தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த வீடியோ 2024 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிசம்பர் மாசம். நான் இந்த டிசம்பர் முடிற வரைக்கும் கம்ப்ளீட் பேசிக். நான் இது முடிச்சதுக்கு அப்புறம் கேண்டில் சொல்லி தரலாம் ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாக் டேட்டா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனா பிரிட்டி ஷுவரா சொல்றேன், நானும் ஒரு பிகினர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே சொல்றேன். இதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் ஷேரை பார்க்குற கண்ணோட்டமே மாறி போச்சு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வேற லெவல் ஸ்டாக்கை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்னென்ன கண்டகரமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. இது கொஞ்சம் வெல்த் கிரியேஷன், கொஞ்சம் உருப்புற சேனல். கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி தொட்டு. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அவர் கொஞ்சம் உருப்பட்டும். இல்ல ப்ரோ நான் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல லைக் இருக்கு தெரியுமா? அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா அது பக்கத்துல தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு 40 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்குள்ள எவ்வளவு வேணா டொனேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு இந்த பழக்கம் கிடையாது. பாதி வீடியோ இங்க போட்டு மீதி வீடியோ கீழே கோர்ஸ் இருக்கு. அந்த லிங்க் நீங்க பிரஸ் பண்ணிக்கோங்க. அது காசு கட்டணம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சதை நான் சோஷியல் மீடியாவில் சொல்லி தரேன். யூடியூப்ல தான் காசு கிடைக்குது. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.